ஓகே. நமः समयसाराय स्वानुभूत्या चकासते चित्स्वभावाय भावाय सर्वभावान्तरच्छिदे. சான்றோர்களே, வீதராக விஞ்ஞான பாடமாலா 3ஆம் பாகம் 5ஆம் பாடம். இந்த 5ஆம் பாடத்தில் நான் யார் என்ற தலைப்பின் கீழ் ஆகம கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக இந்த நூல்களை, புத்தகங்களை எழுதியவர் யார் என்று பார்ப்பதும் உண்டு. அது ஆச்சாரியர்களாக இருந்தால் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆச்சாரியர்கள் எல்லோரும் பற்றற்றவர்கள், வீத்தராகி ஆகையினால் அவர்களுடைய கருத்துக்களை, அதுவும் குந்தராச்சாரியர், சம்பந்தபத்ராச்சாரியர், அக்கலங்காச்சாரியர் போன்ற மாபெரும் ஆச்சாரியர்கள், அவர்கள் சொல்லுவது முற்றும் துறந்த முனிவர்கள் கருத்து, பகவானால் சொல்லப்பட்ட கருத்தை அப்படியே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இக்காலத்தில் அப்படிப்பட்ட மாபெரும் ஆச்சாரியர்கள், சான்றோர் பெருமக்கள், முற்றும் துறந்தவர்கள் அரிதில் இருப்பதால் வித்வான்கள் நூல்களை படைக்கிறார்கள். ஆனால் எந்த நூலாக இருந்தாலும் அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் ஆகமத்தோடு ஒத்திருந்தால் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகமத்தோடு ஒத்து போகாத கருத்துக்களாக ஏதேனும் இருந்தால் அதை நாம் விலக்கிவிடலாம். ஆகினால் வித்வான்கள் என்று வரும்பொழுது இந்த நூல்களை எழுதிய வித்வான் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் நாம் ஆராய்வதை விட அவர் எழுதிய நூலில் எப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அந்த பாடங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஆகமத்துக்கு உட்பட்டதா, ஆகம அடிப்படையில் அமைந்ததா, ஆகமத்துக்கு முரண்பாடாக ஏதாவது கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற நோக்கிலே நாம் பார்க்க வேண்டும். அதற்கு நாம் ஆகமத்தை படித்திருக்க வேண்டும். அந்த கருத்துக்களுக்கு உண்டான ஆகம சான்றுகள் எங்கு இருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்தவர்கள் அதை நிர்ணயித்துக் கொள்ளலாம். ஆகையினால் இப்பொழுது எத்தனையோ மாபெரும் வித்வான்கள் எத்தனையோ நூல்களை எல்லாம் படித்திருக்கிறார்கள். அது ஆகமத்துக்கு ஒப்ப இருக்கும் பட்சத்தில் அதை யார் எழுதினார்கள் என்ற கவலை கொள்ளாமல் அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதுதான் சாலச் சிறந்தது. அந்த அடிப்படையில் வீதராக விஞ்ஞான பாடமாலா, பாலபோத பாடமாலா, அடுத்து வரக்கூடியது தத்துவஞான பாடமாலா, இவற்றையெல்லாம் எழுதியவர் டாக்டர் உக்கம்சந்த் பாரில் அவர்கள், மாபெரும் வித்வான். ஆக அப்படிப்பட்ட இன்னும் எத்தனையோ சான்றோர்கள், வித்வான்கள் எல்லாம் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆக எந்த நூலாக இருந்தாலும் அது ஆகமத்துக்கு உரியதாக, ஆகமத்தோடு ஒத்திருப்பதாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்பதில் தவறு ஒன்றும் தவறினது. அது அப்படிப்பட்ட நூல்களை தான் நாம் படிக்க வேண்டும். ஆகவே ஆகமத்தோடு ஒத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அதை யார் எழுதியிருந்தாலும், அதை நாம் வித்வான்களாக இருந்தாலும் சரி. அப்படின்னா எத்தனை அந்த காலத்துல ஆஷாதரர் என்ற ஒரு வித்வான் இருந்தார். அவர் எந்த காலத்தை சார்ந்தவர்? ஆச்சாரிய அமிர்தச்சந்திரர் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர். அவர் மாபெரும் வித்வான். அப்படிப்பட்ட வித்வான் அவர் சாகார தர்மாமிர்தம், அனாகார தர்மாமிர்தம் என்ற 2 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு வித்வான் தான். அதனால வித்வான் எழுதினதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று யாரும் யோசிப்பதில்லை. இந்த சாகார தர்மாமிர்தம், அனாகார தர்மாமிர்தத்திலிருந்து கூட பிற்காலத்தில் வந்த ஆச்சாரியர்கள் மற்றும் வித்வான்கள் எல்லாம் அதை மேற்கோள் காட்டி
எத்தனையோ தங்களுடைய நூல்களிலே அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். ஆகையினால் யார் எழுதினார்கள் என்பதை விட இப்பொழுது அது ஆகமத்தோடு ஒத்திருக்கிறதா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் இன்று நாம் ஒரு தலைப்புக்கு வந்திருக்கின்றோம். அந்த தலைப்பு நான் யார் என்பதுதான். இதை எழுதியவர் டாக்டர் ஹுக்கம்சந்த் பாரில் அவர்கள், எங்களுக்கெல்லாம் ஆன்மீக கல்வியை போதித்தவர். ஆக அவர் நான் யார் என்ற தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். அந்த கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலிலே பொதுவாக உலகியலிலே பேசும்போது சொல்லுவாங்க, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் பாரு அப்படின்லாம் பேசுவாங்க. அது மாதிரி எதிரில் இருக்கிறவனும் நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு மனசில் நினச்சிக்குவார். ஆக நான் யார் என்பதை நான் காட்டுகிறேன் என்று சொல்பவர் கொஞ்சம் கை ஓங்கி இருக்கும். எதிரில் இருக்கிறவர் கொஞ்சம் வீக்காக இருப்பார். எதிரில் நேராக சொல்ல முடியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ நாளைக்கு ஓடும் என்று அவர். அப்புறம் நண்பர்கள் பார்த்தியா அவன் எப்படிலாம் எதிர்றான் பார்த்தியா அப்படின்னு. இன்னும் அவரோடு இருக்கிறவன் நானுவன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும்னு அவன். ஆக இப்படி நான் யார் நான் யார் என்று உலகியலிலே எல்லோரும் நான் யார் என்பதை வெவ்வேறு விதங்களிலே வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் நான் யார் என்பதற்கான விளக்கம், அதன் உள், அந்த நான் யார் என்ற வினாவுக்கு உள் இருக்கக்கூடிய உட்கருத்து, அதெல்லாம் உண்மையிலேயே நான் யார் என்பதை சொல்லக்கூடிய கருத்தாக இல்லை. அவர்கள் அனைவருமே, அந்த மூவருமே நான் யார் என்பதை அறியாதவர்கள் தான். நான் யார் என்பதை அறிந்தவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. ஏனென்றால் நான் யார் என்பது பேச்சுக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, ஆணவத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது, விருப்ப வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருள்தான் நான். அதை அறியாதவரை இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். நான் யாருன்னு இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பா காட்டுவேன் அப்படின்னா அது காட்டுதல், இதெல்லாம் இந்த சொற்கள் இருக்கிறது, இது உண்மையிலேயே நான் அல்ல. இந்த சொற்களால் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எதுவுமே எனதல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆசாதரர், பண்டிதர் ஆசாதரரை பற்றி சொன்னேன். அவர் சாகார தர்மாமிரத்தில் எழுதியிருக்கிறார், பிராமே முகூர்த்த உத்தாய விருத்தி பஞ்ச நமஸ்கிருதி கோஹம் கோமம தர்ம கிம் விருத்தம் சேத்தி பராமர்ஷேத். பிராமே முகூர்த்த உத்தாயே, ஒவ்வொரு சிராவகனும், சாகார தர்மம் தான் இல்லறத்தை எடுத்து சொல்லக்கூடிய இல்லற நெறியை சார்ந்த நூல். என்ன சொல்றாரு, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணுமா. ஒவ்வொரு சிராவகனுடைய கடமையை எடுத்து சொல்றார். சிராவகன் என்ன செய்யணும், பத்திரண்ட சிராவகாச்சாரத்திற்கு பிறகு சாகார தர்மாமிர்தம் மிகவும் அனைவராலும் படிக்கப்படுகின்ற ஒரு நூலாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சாகார தர்மாமிர்தத்தில் ஒரு இடத்துல சொல்றார், சிராவகன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். பிரம்ம முகூர்த்தம் என்பது 4, 4:30 அந்த மாதிரி மணி, குறைஞ்சபட்சம் 5 மணிக்காவது எழுந்திருக்கணும். ஆக பிராமே முகூர்த்த உத்தாய, 4 மணி அளவிலே எழுந்து என்ன செய்யணும், விருத்த பஞ்ச நமஸ்கிருதி, விருத்த பஞ்ச நமஸ்கிருதி, பஞ்ச நமஸ்கார மந்திரத்தை நாம மனசுல தியானிக்கணும். ஒரு ஒரு சுத்துன்னு சொல்றாங்கல்ல, ஒரு சுத்து ஜெபம் பண்ணீங்க, அது 9 முறை. இந்த 3 விரல்கள், நடு விரல்கள் 3லையும் வைத்து ஒரு சுத்துன்னு அப்படி ஒரு வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொல். ஒரு சுத்து ஜெபம் பண்ணிக்கும் அப்படின்னா 9 முறை அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒரு மாலை அப்படின்னா 108 ஜப மாலையில் இருக்கக்கூடிய 108 ஒரு ஜபம், அப்படியும் சொல்றது உண்டு. ஆக காலை அதிகாலை எழுந்து விருத்த பஞ்ச நமஸ்கிருதி, நமஸ்காரம் பண்ணு, நமஸ்கார மந்திரத்தை ஜபம் செய், அதன் வாயிலாக பகவானை வணங்கு. ஆக அப்படி செய்த பிறகு என்ன பண்ணணும்,
கோஹம் கோமம தர்மः கிம் ச விரதம் இதி சமாச்சரேத். கோஹம் கோமம தர்ம கிம் விரதம் சேத்தி சமாச்சரேத் அப்படின்னு சொல்றார். கோஹம் அப்படின்னா என்ன? அகம் கஹ, நான் யார். கோமம தர்மஹா, என்னுடைய தர்மம் என்ன, அதாவது என்னுடைய கடமை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், நான் யார் என்பதை சிந்திக்கணும். நான் என்ன, என்னுடைய செயல் என்ன. விரதம் சேத்தி சமாச்சாரம், என்னுடைய நான் என்ன விரதத்தை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டும். இதை தான் அவர் சிந்திக்க சொல்றார் காலையில் எழுந்ததும். ஆக நான் யார், என்னுடைய கடமை என்ன, அதாவது நான் என்ன செய்ய, நான் யார் என்றால் அது என்னுடைய செயல் என்னென்று தெரிஞ்சு போகும். இன்று நான் எந்த மாதிரி விரதத்தை ஏற்று போற்ற வேண்டும், இதான் அவர் செய்யணும்னு சொல்றார் காலையில் எழுந்ததும். நாம எப்போவாது அப்படிலாம் பண்ணியிருப்போமா? நான் யாருன்றதை சிந்திச்சிருப்போமா? மற்றதெல்லாம் கூட பண்ணியிருப்போம், ஜெபம் பண்ணியிருக்கலாம், மற்ற செயல்களை எல்லாம் கூட செய்திருக்கலாம். ஆனால் நான் யார் என்ற சிந்தனை நமக்கு வந்திருக்குமா? ஸ்ராவகனுக்கு சொல்றார், முனி தர்மத்துக்கு சொல்லலை. சொல்றவரும் ஒரு வித்வான் தான், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அமிர்தச்சந்திராச்சாரியர் கூட அவர் சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்தாருன்னு. ஆஷாதரர் பிறப்பால் அந்தனர், ஆனால் சமண சமயத்தை தழுவியவர். அப்படி அந்த காலத்திலிருந்தே நிறைய அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆக கோகம் நான் யார், கோமம தர்மஹா என்னுடைய தர்மம் என்ன, அதாவது நான் செய்ய வேண்டிய செயல் என்ன, என்னுடைய கடமை என்ன, விரதம் ச இதி, என்ன விரதத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்பதாக தினமும் காலையில் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆக முதலில் சொல்லியிருப்பது நான் யார் என்பதை சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது ஸ்ராவகனுடைய கடமை. நாம காலையில் எழுந்து உட்கார்ந்துக்கிண்டு 9 முறை ஜெபம் பண்ணிட்டு நான் யாருன்னு சிந்திச்சா நமக்கு என்ன சிந்தனை வரும்னு சொல்லுங்க, எண்ணி பாருங்க. என்னென்ன சிந்தனை வரும்ன்றத நாளைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து நான் யார் அப்படின்னு நினைச்சு, நான் யாரு, 160 சென்டிமீட்டர் உயரம், முடியெல்லாம் கொஞ்சம் வெள்ளை, கொஞ்சம் கருப்பு, அப்புறம் நான் அப்பாவுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு அப்பா, நான் கட்டில் மேலே உட்காந்துங்கிறேன் இல்லை கீழே உட்காந்துங்கிறேன், அடுத்து நான் இன்னைக்கு காலையில் இதை போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த மாதிரி சிந்தனைகள் தான் நமக்கு வரும். ஆக உடலை பற்றிய சிந்தனையும் உறவுகள் பற்றிய சிந்தனையும், அன்றைய தினம் நாம் என்னென்ன வேலைகள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த வேலைகள் பற்றிய சிந்தனைகள், இதெல்லாம் தான் நமக்கு பொதுவாக வரும். ஆனால் அந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது, நான் யார் என்பதை சிந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதுதான் இங்க ஒரு கட்டுரையாக நமக்கு தந்திருக்கிறார். ஆக நான் யார் என்பதற்கான விளக்கம், இதை வைத்து நாம் யார் என்பதை சிந்திச்சு பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் யார் என்றால், பொதுவாக நாம யார்கிட்ட போய் நான் யார் அப்படின்னு, நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எத்தனையோ விதத்துல பதில் சொல்லலாம். கேட்கிறவங்களை பொறுத்து, கேட்கிற இடத்தை பொறுத்து, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலை பொறுத்து நம்முடைய அறிமுகம் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒரு ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் அப்படின்னாக்க பள்ளியில கேட்கும்போது ஆசிரியர்னு சொல்லுவோம். அதிலும் கேட்கிறவருடைய சூழ்நிலை பொறுத்து, நீங்க என்ன ஆசிரியர் அப்படின்னு கேட்டா, நான் சம்ஸ்கிருத ஆசிரியர், ஆசிரியர் சம்ஸ்கிருத ஆசிரியர், ரெண்டாச்சுங்களா? அதே நேரத்தில்
வெளியில வர்றோம். நம்முடைய பிள்ளைக்கு நாம பெற்றோர் ஆயிடுறோம். அங்க நம்முடைய அறிமுகம் மாறி போகுது. நான் யாருன்றதுக்கு பதில் வேறமாயிடுது. ஒரு பிள்ளை நம்ம பிள்ளையை பார்த்து இது யாருன்னு கேட்டா, அல்லது நம்ம பார்த்து இது யாருன்னு கேட்டா, நான் அவங்க அப்பா. ஆக அப்ப அப்பா என்பது அங்க ஆசிரியர்ன்றது இல்லை, அப்பான்னு ஆயிப்போச்சு. ஆக நான் யார் என்றால் ஒரு இடத்துல ஆசிரியர், இன்னொரு இடத்துல சம்ஸ்கிருத ஆசிரியர், இன்னொரு இடத்துல நான் யார்ன்றதுக்கு அப்பான்னு பதில். இன்னொரு இடத்துல போய் அண்ணன் தம்பிகள் இருக்கும்போது அங்க கேட்டாக அவர் யாருன்னா எங்க அண்ணன், இது எங்க தம்பி. ஆக நான் யார் என்பதற்கு அங்க விளக்கம் வேறுவா வச்சு. ஆக நான் அண்ணன் அல்லது நான் தம்பி, அவருடைய அண்ணன் அவருடைய தம்பி, அப்படி. ஆக இப்படி நான் யார் என்பதற்கு ஒரே பதில் எங்கேயாவது இருக்குமா? அப்ப நான் அண்ணனா, தம்பியா, ஆசிரியரா, அப்பாவா, பிள்ளையா? அதுவும் இல்லாம அப்புறம் கோவில்ல போய் சாஸ்திரி. ஆக நான் சாஸ்திரியா, நான் ஆசிரியரா, நான் அப்பாவா, நான் தந்தையா, நான் மகனா அல்லது அண்ணனா, தம்பியா? என்ன நான் யார்? இன்னும் இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஆயலவாடி, நான் பலானவர். ஆக இப்படி நான் யார் என்பதற்கு ஒரே பதில் கிடையாது. ஆனால் நான் யார் என்பது ஒருவர் தான். நான் என்பது பல கிடையாது. நான் ஒருத்தன் தானே. நான் எப்படி பலவாக ஆக முடியும்? ஆனால் நான் என்பது ஒன்றை தான் குறிக்குமே தவிர பலவற்றை குறிக்காது. ஆனால் நாம் பலவற்றை நானாக கருதி கொண்டிருக்கின்றோம். ஆக பலவற்றை நான் என்று கருதினால் அது நான் அல்ல. இன்னும் இங்க சொல்றார், நான் இளைஞன், நான் சிறுவன், நான் மூத்தவன், நான் முதியவன், இப்படியெல்லாம் எத்தனையோ சொல்றோம். நான் பணக்காரன், நான் ஏழை, நான் வித்வான், பண்டிதன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் படிக்க தெரியாதவன், அஜ்ஞான், இப்படி எல்லாமும் நாம நான் என்பதற்கு பதில் சொல்றோம். நம்ம விட படிச்சவங்க உங்களெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நீங்க வித்வான். இப்படி எத்தனை விதமாக நாம் நம்மை பற்றி கற்பனை செய்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் இப்பதான் எனக்கு தலையெல்லாம் இப்படி ஆயிப்போச்சே, நான் சின்ன வயசுல தெரியுமா எப்படி இருந்தேன்னு. ஆக நேரத்துக்கு ஆண்டுகள் கழிய 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 நம்முடைய அறிமுகமும் மாறிக்கொண்டே செல்கிறது. ஆசிரியர்னாக்க சின்ன பிறந்ததுலேயே ஆசிரியர் நான் கிடையாது. சாஸ்திரி பிறந்ததுலேருந்தேவா சாஸ்திரி கிடையாது. அப்பா பிறந்த போதே நான் அப்பாவாயிட்ட கிடையாது. இதெல்லாம் நடுவில் வந்தது, இடையில வந்தது. அண்ணன் தம்பி எல்லாம் இடையில வந்தது. ஆக நான் என்பது என்றும் மாறாத ஒரு பொருள். ஆனால் நான் என்பதை நாம் மாறும் பொருளாக மாற்றிக்கொண்டோம். ஆக மாறா பொருள் தான் நானே தவிர, அது ஓர் வடிவமே தவிர, இப்படி இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம், காலத்திற்கு கால, திரவிய கஷேத்திர கால பாவம் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல இடம், பொருள், காலம் இவற்றுக்கேற்ப மாறுகின்றனவே. அப்படி மாறுகின்ற அந்த தன்மைகள் நிலை எப்படி நானாக, நான் மாறாத்த பாவத்தாலோ மற்றதாலோ நான் மாறுவதில்லை என்பதை நாம் நான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவன் என்றால் அப்புறம் நான் என்பதே இல்லை என்று ஆகிவிடும். நான் கருப்பா இருப்பேன், நான் சிவப்பா இருப்பேன், நான் வெள்ளையா இருப்பேன், நான் ஆசிரியரா இருப்பேன், நான் மாணவனா இருப்பேன், நான் அதிகாரியா இருப்பேன், நான் டாக்டரா இருப்பேன், நான் இன்ஜினியரா இருப்பேன்னா எது நிலை? ஆக நான் என்பது நான் இந்த மாதிரி இருப்பேன், அப்புறம் வேற மாதிரி இன்னொரு மாதிரி ஆயிடுவேன், அப்படிலாம் மாறிக்கொண்டே போவது நானாக ஒருபோதும் இருக்க முடியாது. எதெல்லாம் மாறிக்கொண்டே செல்கிறதோ அதெல்லாம் நான் அல்ல. மாறாத்தன்மை கொண்டதுதான் நான். மாறாத்தன்மை கொண்ட இயல்பை உடையவன் தான் நான் என்பதை உணர வைப்பதுதான் இந்த பாடம் நமக்கு சொல்லுகின்றது. அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். ஆக மாறாத்தன்மை கொண்டவன் நான் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? என்னுடைய அறிமுகம் என்ன?
அதை நாம இந்த பாடத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நான் எனும் சொல்லை நாள்தோறும் பலமுறை பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் எனும் சொல்லின் உண்மை பொருள் என்ன? நான் சொல்லிட்டேன், நான் சொன்னதுதான். நான் யாரு சொல்றது? சொல்லுவது நானா? சொல்லும் ஆற்றல் எனக்கு இருக்கிறதா? நான் ஒரு தடவை சொல்லிட்டா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா நான் அப்புறம் என் பேச்சே நான் கேட்க மாட்டேன். இப்படியெல்லாம் டைலாக்லாம் நாம் கேட்குறோம். ஆனால் இதெல்லாம் நானா? இப்படி சொல்லுவது நானா என்பதுதான் நீங்க கேள்வி. ஆக நாள்தோறும் பலமுறை நான் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் எனும் சொல்லின் உண்மை பொருள் என்ன என்று ஒருபோதும் ஆழ்ந்து சிந்திக்க முயற்சி செய்வதில்லை. அக்காலையில எழுந்த கோகம் கோமம தர்மக்கும் ரிதம் செய்தி சமாதிரதே. ஆக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து என்ன பண்றோம்? டிவி. ஒரு இடத்துல நான் போய் படுத்து இருந்த போது காலையில வெடிகால எழுந்து பார்த்தா டிவி ஒரே சத்தமா பாட்டு ஓடிங்குது. எழுந்ததுமே நாம அதில் தான் நம்ம கண்ணு முழிக்கிறதா, டிவியில தான் நம்ம பார்வை போகுது. ஏன்னா படுத்துக்கிறதுக்கு நேரம் அதுதான் இருக்கு. ரூம்ல படுக்க, ஹாலில் படுக்கிறோம், டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, இப்பதான் எல்லாம் செல்போன்ல எல்லாம் வந்துடுது. ஆக காலையில் எழுந்த உடனே எது எதெல்லாம் நேற்று மிஸ் பண்ணுவோம் அதெல்லாம் இப்ப பார்த்துருவோம். இப்படியெல்லாம் எழுந்த உடனே இது போன்ற குடும்ப பிரச்சனை, அந்த சண்டை இந்த சண்டை எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்ன இருக்கு? அங்க அதான் சொல்றார், காலையில் எழுந்தவுடன் அமைதியாக கண்ணை மூடி ஜபம் பண்ணு. ஒரு 9 முறையாவது பஞ்ச நமஸ்காரம் வந்துட்டு சொல்லுங்க. படுக்க போகும்போதும் எழுந்திருக்கும் பொழுதும். எழுந்தோடனே ஏந்துவா பொழுதாச்சு தெரியல இப்படிலாம் இப்படி பேசுவதோ, அபசப்தங்களை மரியாதை இல்லாமல் இன்னும் தூங்கி கிடக்குறிய, பொழுது எப்போ விழுந்தது, சூரியன் எங்க வந்து, அப்படி தூங்குவதும் தவறு. அதே நேரத்தில் எழுந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சொற்களை சொல்வதும் தவறு. எழுந்த உடனேயே அமைதியாக 9 முறை நமஸ்கார மந்திரத்தை ஜபிக்க. அதன் பிறகு சிந்திக்கணும், நான் யார், எதற்காக பிறந்து வந்துள்ளேன், என்னுடைய கடமை என்ன, இன்று நான் எந்தெந்த விரதங்களை ஏற்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் காலையில இருக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. ஆனா நாம் என்ன அது மாதிரி செய்யறதில்லை. அதை பற்றி நான் யார் என்பதை சிந்திப்பதும் கிடையாது. நான் எனும் சொல் எந்த பொருளை சுட்டி காட்டுகிறது? நான் யார் என்ற கேள்விக்கு உண்மையான பதிலை காண நான் ஆன்மா என்ற உள்ளுணர்வு மேலிட வேண்டுவது இல்லை. ஆக நான் ஆன்மா, உயிர் என்பதுதான் நமக்கு சிந்தனையிலே உதிக்க வேண்டும். அந்த சிந்தனை இல்லைன்னா வேறு எந்த சிந்தனை செய்தாலும் அதனால ஒன்றும் பயனில்லை. பொதுவாக இதில் ஆழமாக சிந்திப்பதற்கு செய்தி என்ன இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் யார் என்று கூட எங்களுக்கு தெரியாதா? இதற்கு பதிலளிக்கும் வகையில் நீங்கள் நான் பாலகன் அல்லது வாலிபன், நான் ஆண் அல்லது நான் பெண், நான் வித்வான், நான் பணக்காரன் என்றெல்லாம் சொல்லலாம் பதில். ஆனால் நீங்கள் இன்னும் இதை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாதா என்பது என்னுடைய கேள்வி. இதுதானே நான் சிறுவன், நான் இளைஞன், நான் ஆண், நான் பெண், நான் குழந்தை, பெற்றோர், இது நான் இப்போ எவ்வளவு சொன்னோம். இது தவிர நீங்க வேற எதுவுமே இல்லையா என்பதுதான் கேள்வி. மேலே நீங்கள் கூறியவையெல்லாம் வெளிப்புறத்தில் காணப்படும் செயற்கையால் ஏற்பட்ட பரியாய நிலைகள், மாற்றங்கள். இது செயற்கையால் வந்தது. நான் இளைஞன், நான் முதியவன், நான் பெரியவன், உனக்கு என்னடா தெரியும், என் அனுபவம் கூட உன் வயசு இல்லைடா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் உண்மை அல்ல. எனவே இதெல்லாம் செயற்கையால் வந்த உடல் சேர்க்கை, உறவு சேர்க்கை, இன்னும் பல சேர்க்கைகளால் ஏற்பட்ட மாற்றங்களாகும். நான் சொல்வது என்ன என்றால், நீங்கள் நான் பாலகன் தான் என்று உங்களை கருதினால் அந்த பாலப்பருவம் ஒரு நாள் கழிந்துவிடும். நான் பாலகன், நான் சிறுவன் அப்படின்னு நினைச்சா சிறு பிள்ளை நிலை அல்லது குழந்தை பருவம் அல்லது சிறுவர் நிலை, அந்த பருவம் எல்லாம் கழிந்து போகக்கூடியதுதான். நான் அன்னைக்கு சிறுவனா இருந்தேன், சின்ன பையனா இருந்தேன், நான் அன்னைக்கு சின்ன பையனா இருந்த போது இப்படிலாம் சொல்றேன் இல்ல, அது இன்னைக்கு இருக்கா?
அப்ப நான் சிறுவன் என்று முடிவு செய்துவிட்டேன். அப்ப நான் இன்னைக்கு இருக்கிற இந்த தோற்றம் நான் அல்ல. நான் இளைஞன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு முதுமை பெற்ற நிலையில நான் இளைஞன் அல்ல. அப்ப நான் இல்லை. இது அன்று இருந்தவன் நான், அன்று இருந்த அந்த சிறுவன் நான் அல்ல, அன்று இருந்த அந்த இளைஞன் நான் அல்ல, இன்று இருக்கக்கூடிய நான் இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் நான் அல்லன்ற ஆயிடும். ஆனால் அப்படியா உண்மை நிலை? அந்த நிலையிலும் நான் இருந்திருக்கிறேன், இளைஞர் நிலையிலும் நான் இருந்திருக்கிறேன், மணந்த நிலையிலும், மணந்த பிறகு குடும்ப நிலையிலும் நான் இருந்திருக்கிறேன், பிள்ளைகளை பெற்ற பிறகும் நான் இருந்திருக்கிறேன், இப்பொழுதும் நான் இருக்கிறேன். ஆக அனைத்து நிலைகளும் நான் இருக்கிறேன். அப்ப அனைத்து நிலைகளும் இருக்கக்கூடிய நான் யார்? அழிந்து போன நிலைகளை நான் என்று கருதுவினால் அழிந்து போனதோடு நானும் அழிந்து போய் இருக்க வேண்டும். ஆனால் நான் அழியாமல் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் அழிந்து சென்ற நிலைகள் யாவும் என்னுடையது அல்ல. இந்த நிலையும் அழிந்து போகக்கூடியது. அதன் பிறகும் நான் இருப்பேன். ஆக இந்த நிலைகளுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்கிறது, அதுதான் நான். அதுதான் இங்க சொல்ல வர்றார். நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் நான் பாலகன்தான் என்று உங்களை கருதினால் அந்த பால பருவம் ஒரு நாள் கழிந்துவிடும். அப்போது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். எனவே நீங்கள் பாலகன் கிடையாது. இதை போன்றே உங்களை வாலிபனாகவும் கருத முடியாது. ஏனெனில் பால பருவமும் வாலிபமும் உடலின் இயல்பாகும். மற்றும் நான் என்ற சொல்லிற்கு உடல் எனும் வாசகமானது பொருளாகாது. ஆக உடலினுடைய நிலைகள் மாறிக்கொண்டே செல்கின்றன. மாறிக்கொண்டே சென்றாலும் நான் என்பது நிலை பெற்றிருக்கிறது. அந்த அனைத்து மாற்றங்களுக்கிடையேயும் அனைத்து நிலைகளுக்கிடையேயும் நான் என்பது நிலை பெற்றிருப்பதால் அப்போ உடலோடு இந்த நான் என்பது தொடர்புடையது அல்ல. எனவே நீங்களும் இப்பொழுது உடல்தான் நான் எண்ண மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். உடல்தான் நான் என்று நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றார். இதை போலவே நீங்கள் உங்களை செல்வந்தன் என்று கருதினாலும் அது செல்வத்தின் செயற்கையால் தானே. ஆனால் செல்வம் என்றைக்காவது உங்களை விட்டு நீங்கிவிடும். எனவே அப்போது நீங்கள் அழிந்துவிடப் போவதில்லை. பாண்டித்யம் எனும் புலமையும் சாஸ்திரத்தின் அறிவினை வைத்துத்தான் கூறப்படுகிறது. உங்களுக்கு அந்த ஞானம் வருவதற்கு முன்பும் நீங்கள் இருந்ததில்லையா? அவ்வாறு சாஸ்திர ஞானம் வருவதற்கு முன்பும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் செல்வமும் சாஸ்திர புலமையும் கூட உங்களை விட்டு தனித்திருக்கும் பொருளாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் செல்வந்தனோ வித்வானோ கிடையாது. ஆக நான் பெரிய மாபெரும் வித்வான், நான் நல்லா படித்தவன், டிகிரி ஹோல்டர், நான் எம்ஏ பிஹெச்டி எது வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் இதெல்லாம் என்னைக்கு வந்தது? குழந்தையா இருந்த போது இதெல்லாம் இருந்ததா? இல்லை இல்லை. வசதி வாய்ப்புகள் அது வருது போகுது. சின்ன வயசுல ஏழையா இருக்கலாம், இப்ப வசதியா இருக்கலாம். அப்போ வசதியா இருந்திருக்கலாம், இப்ப ஏழையா போகலாம். ஆக இந்த ஏழ்மை, வசதி, இந்த படிப்பு இதெல்லாம் கூட இடையிலேயே சென்று விடுவது. எனவே இவற்றையெல்லாம் நான் என்று கருதுவது இயலாது. ஏனென்றால் நான் அதற்கு முன்பும் இருந்திருக்கிறேன், அதற்கு பின்பும் இருப்பேன். அதுதான உண்மை. இந்த நிலைகளுக்கு முன்பும் நான் இருந்திருக்கிறேன், இந்த நிலைகளுக்கு பிறகும் நான் இருப்பேன் என்றால் அப்ப நான் என்பது எது? நான் என்பது யார்? இதெல்லாம் நான் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் என்றால் அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கணும். இடையில் வந்து செல்லக்கூடியதெல்லாம் நானாக இருக்க முடியாது. ஆகவே இறுதியாக நான் யார் என்ற கேள்வி நம் இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுமானால், இதற்கான விடையை காணும் ஆர்வம் மேலிடுமானால் பதில் கிடைப்பது கடினம் அல்ல. ஆனால் இந்த நான் பிறவற்றை தேடுவதில் தன்னை மறந்து கொண்டிருக்கிறது. என்ன விசித்திரம்! தேடுபவனை மறந்து கிடக்கிறான். அனைத்து உலகமும் பிற பொருளை காப்பதில் இந்த அளவு மெய்மறந்திருப்பது காணப்படுகிறது. அதாவது நான் யார் என்று சிந்திக்கவோ அறிந்து கொள்ளவோ நேரமில்லை. இதுதான் இப்ப நடக்குது. நான் யார் என்பதை யாருமே சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆச்சா காலையில் ஆச்சா எழுந்தோமா, ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு இதை செய்யணும், என்ன சாப்பாடு செய்யறது, என்ன செய்யலாம், ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா ஏதாவது ஒன்று செய்து எடுத்துன்னு கிளம்பிடுவோம். இப்படிதான் காலையிலேருந்து ஆரம்பிக்குது. ஐயோ குழந்தைய கொண்டு போய் விடணும், குள்ள போட்டணும், அது ஷூவை போடணும், சாக்ஸை போடணும், வா சீக்கிரமா சனி மாட்டி விட்டு அது சரியா மாட்டணுமா உல்டாவா மாட்டணுமா ஒன்றும் அவசர அட்டி எல்லாம் போட்டு கொண்டு போய்
பஸ்லயோ வேன்லயோ கார்லயோ கொண்டு போய் அடைச்சிட்டு பாபாய் டாட்டா பாபாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறோம். அவசர அவசரமா, ஐயோ நமக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ், ஓடு ஓடு. இதான் நான். இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த நான். ஆக நான் ஒரு ஆபீசர், நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு ஆசிரியர், இப்படியே நம்மை நினைத்துக்கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆக நான் என்று எதை சொல்ல வேண்டுமோ அதை நாம் சொல்வதில்லை, அதை நாம் எண்ணுவதில்லை, அதை நாம் சிந்திப்பதும் இல்லை. ஆக அதுதான் சொல்றார், தேடுபவனே தேடுபவனை மறந்து கிடக்கிறார். எதை நாம் தேட வேண்டுமோ, எதை நான் என்று அறிந்து தேடி அதை கண்டுபிடிக்க வேண்டுமோ, அப்படிப்பட்ட தேடுபவன், என்னை தேடுகின்ற நான் என்னையே மறந்து கிடக்கின்றேன், தேடுபவனையே தேடுவதில்லை என்ற நிலையில இருக்கிறவன். ஆக தேடுபவன் தேடுபவனையே மறந்திருக்கிறான். எதையெல்லாம் நான் என்று கருதுகிறோம், நம்முடைய குடும்பம், செல்வம், வேலை, தொழில், இவற்றையெல்லாம் தான் நான் அல்லது என்னுடைய கடமை, என்னுடைய வேலை என்று கருதி கொண்டிருக்கின்றோம். ஆக தேடுபவன் தேடப்படாமல் இருக்கின்றான். எதை தேட வேண்டுமோ அதை நாம் தேடாமல் புறத்திலே நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நான் யார் என்றால், நான் உயிர் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு உடல் தான் நான். ஆக உயிரை தேடல, உடலை தேடுகின்றோம், உடல் சார்ந்த உறவுகளை தேடுகின்றோம், உடலை வளமாக வைத்துக்கொள்ள, உறவுகளை வளமாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகின்றோம். இப்படி நம்மை புறத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றோம், நம்முடைய அகத்திலே நம்மை தேடுவதில்லை. ஆகையினால் தேடுபவன் எவனை தேட வேண்டுமோ, யாரை தேட வேண்டுமோ அவனை நாம் தேடாமல் இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமாக நான் யார் என்று கூற வேண்டும் என்றால், நான் என்பது உடல், உள்ளம், சொல், ஆசை, வெகுளி, மயக்கம் முதலியவற்றினின்றும், இன்னும் சொன்னால் நொடிப்பொழுது நிலைத்திருக்கக்கூடிய பிறபொருள் நோக்கும் புத்தியினின்றும் வேறுபட்டு ஒரு முக்கால சுத்த அனாதி அனந்த சைத்தன்ய ஞானானந்த இயல்புடைய நிலைத்த துருவ தத்துவ பொருளாக இருக்கிறது. இதையே ஆன்மா என்கிறார்கள். ஆக நான் என்றால் எது நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நான் அல்ல, ஏற்கனவே சொல்லிட்டோம். சரி, அதுக்கு உள்ள கொஞ்சம் போவோம். அப்ப யார் உடல் நான் இல்லைன்னா யாரு? ஆன்மாவில் தோன்றுகின்ற விகார உணர்வுகள். ஆன்மாவில் என்ன மாதிரியான விகார உணர்வுகள்லாம் தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருப்பு வெறுப்பு, ஆசை, பாசம், பந்தம், இதெல்லாம், கோபம், தாபம், எல்லாம், ஆணவம், இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கின்றனவே. இந்த உணர்வுகள் எல்லாம் ஆன்மா அல்ல, நான் அல்ல. நான் கோபப்பட்டேன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் கோபப்பட்டா தாங்க மாட்டேன்னு என்ன? நான் கோபப்படுபவன், கோபம் என்னுடையது, நான் கோபக்காரன், அப்படிதானே நினைக்கிறோம். ஆக இந்த கோபம், தாபம், வேகம், ஆணவம் இதெல்லாம் நான் அல்ல. ஆக விருப்ப வெறுப்பு உணர்வுகளும் நான் அல்ல, உடலும் நான் அல்ல. அது மட்டும் அல்ல, அடுத்து இன்னொன்னு சொல்றார், புறம் சார்ந்த அறிவு. ஆன்மாவை அறியாமல் புறம் சார்ந்த அறிவு இருக்கிறதே, அந்த புறம் சார்ந்த அறிவு, பிறப்பொருள் நோக்கும் புத்தி, புறப்பொருளை அறிதல் தான் அறிவு என்று கருதி கொண்டிருக்கின்றோமே, ஜடப்பொருளை அறிவதுதான் அறிவு என்று கருதி கொண்டிருக்கின்றோமே, அந்த ஜடப்பொருளை அறிதல் அறிவு என்ற அந்த அறிவும் கூட நான் அல்ல. ஆன்மாவை அறிதல், ஆன்மாவை அறிதல் என்கின்ற அறிவுதான் நான். அதுதான் என்னுடைய வேலை. புறப்பொருளை அறிதல், ஜடப்பொருளை அறிதல் அறிவு என்று சொல்வது கூட சரியல்ல. தீபம் சுடர் விட்டு எரிகிறது, அந்த சுடரிலே புறப்பொருட்கள் தானாக பிரதிபலிக்கின்றன. அதுபோல அறிவு ஆன்மாவிலே சுடர் விட்டு எரிகிறது. அந்த ஆன்மாவிலே சுடர் விட்டு எரியக்கூடிய அறிவால் புறப்பொருட்கள் அதிலே பிரதிபலிக்கின்றன. நாம் என்ன நினைக்கிறோம்? புறப்பொருள் தான் அறிவு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நீ எப்படி இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல போயிட்டு நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். ஆன்லைன்ல எல்லாமே இருக்கு.
எல்லா சப்ஜெக்ட் நாலேஜும் அதில் இருக்கு. என்னென்ன நமக்கு தேவையோ எது வேண்டுமானாலும் ஆன்லைன்ல போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆக கூகுள் சர்ச் பண்ணும்போது நமக்கு எல்லாமே தெரிய வருது. கூகுள் சர்ச் தான் நமக்கு வேண்டிய அறிவை தருகிறது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அந்த கூகுள் சர்ச்சு கூகுள் கண்டுபிடிச்சவன் யாரு? கூகுள் என்ற ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன இருந்தது. அதெல்லாம் அதை யாரோ ஒருவருடைய அறிவு தான் அதை கண்டுபிடித்திருக்கிறது. கண்டுபிடித்த அறிஞனுடைய அறிவு இங்கே மறக்கப்பட்டு விட்டது. அந்த அறிவுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. ஆனா கூகுளுக்கு மதிப்பு. கூகுள்னா கூகுள் மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனையோ வாட்ஸ்அப் அது இதுன்னு எவ்வளவு இருக்குல்ல, வலைதளம், இன்டர்நெட், அப்படி எவ்வளவோ அத்தனை கருவிகளையும் நாம் கண்டு மயங்குகிறோம். ஆனால் அந்த கருவிகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அறிவை நாம் மதிப்பதில்லை. அதுதான் இங்க சொல்றார். புறம் சார்ந்த அறிவு, ஜடப்பொருள் சார்ந்த அறிவு, அல்லது ஜடப்பொருளால் அறிவு வருகிறது என்ற அறிவு இருக்கிறது, அந்த அறிவு கூட விடத்தக்கது. இதெல்லாம் ஜடப்பொருளிலிருந்து அறிவு வரவில்லை, உயிரிலிருந்து தான் இந்த அறிவு வந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இப்படி விருப்பு வெறுப்பு முதலான விகார உணர்வுகள், புறம் சார்ந்த பொறிகள் வழி பெறப்பட்ட அறிவு, இவையெல்லாம் கூட ஆன்மாவினுடையதல்ல. ஏனென்றால் ஆன்மா இவற்றினின்றும் வேறானது, நிலையானது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. இப்ப இந்த 50 வருஷத்துக்கு முன்ன கூகுள், கம்ப்யூட்டர் இதெல்லாம் இல்லை, ஒரு 60-70 வருஷம் கூட வச்சுங்க, அதுக்கு முன்ன இருந்தவங்களுக்குலாம் அறிவு இல்லாமையா இருந்தாங்க? கம்ப்யூட்டரை பார்க்காதவங்களுக்கெல்லாம் ஞானம் இல்லைன்னு அர்த்தமா என்ன? அறிவு எப்பொழுதும் இருந்திருக்கிறது, உயிர் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. ஆகையினால் இந்த உயிர் என்பது அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரை தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய அறிவாகும். ஆகையினால் அப்படிப்பட்ட அறிவை உடைய ஆன்மா எப்படிப்பட்டது? முக்காலம் முக்காலமும் தூய்மையானதாகவும் அனாதி அனந்த சைத்தன்ய வடிவமானதாகவும் ஞானானந்த இயல்பை உடையதாகவும் நிலைத்த துருவ தத்துவமாகவும் இந்த ஆன்மா இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும் என்று இங்க சொல்றார். அதுதான் நான் என்று உணர வேண்டும். உதாரணமாக இங்க இன்னொரு உதாரணம், நான் வங்காளி, நான் தமிழன், நான் பஞ்சாபி என்ற மாநில பற்றினால் இந்த மனிதன் நான் இந்தியன் என்பதை மறந்து விடுகிறான். இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன. அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாம் நான் தமிழன், தமிழன் என்று சொல்லடாத்தால நிமிர்ந்தேன், தமிழன்டா எதையோ வாசகங்கள், அது மாதிரி பங்காளி, அது மாதிரி பஞ்சாபி, அது மாதிரி நிறைய பேர் இப்படி சொல்லுவதால் நான் இந்தியன் என்ற உணர்வு குன்றி விடுகிறது. அதுதான் இங்க சொல்றாரு. இந்த மனிதன் இந்தியன் என்பதை மறந்து விடுகிறான். மாநிலம் சார்ந்த உணர்வால் இந்தியன் எனும் ஒருமைப்பாடு சிதைந்து விடுகிறது. இங்க உணர்வால் சிதைந்து இந்தியன் இருக்கு, உணர்வால் அதுக்கப்புறம் சிதைந்து என்பது வரக்கூடாது, அது பிரிண்டிங் மிஸ்டேக். ஆக மாநிலம் சார்ந்த உணர்வால் இந்தியன் எனும் ஒருமைப்பாடு சிதைந்து விடுகிறது, அப்படி இருக்கணும் வாக்கியம். இது போன்றே நான் மனிதன், தேவன், ஆண், பாலகன், வாலிபன், வித்வான் முதலியவற்றில் நான் என்கிற எண்ணமாகிய மேகப்படலங்களுக்கு இடையே ஆன்மா மறைந்து விட்டது போல் காணப்படுகிறது. நான் இளைஞன், நான் வாலிபன், நான் இப்படி, நான் சக்திசாலி, எனக்கு இப்படியெல்லாம் வித்வான் அது இதுன்னு சொல்லும் போது நான் ஆன்மா என்பது அங்கே மறந்து விடுகிறது. ஆன்மாவை புறக்கணித்து விடுகிறோம். அந்த ஆன்மா உணர்வு ஏற்படுவதில்லை. நாட்டுப்பற்றுடைய நண்பர்களே, நீங்கள் தமிழன், வங்காளி என்று சொல்லிக் கொள்வதற்கு முன் இந்தியன் என்பதை ஏன் மறந்து விடுகிறீர்கள் என்று தேச தலைவர்கள் அறைகூவல் விடுகிறார்கள். நீங்கள் எல்லாம் இந்தியன்றதை மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. அதே போலதான் நான் செல்வந்தன், நான் வாலிபன், நான் வயோதிகன் என்ற பெருங்கூச்சலுக்கிடையே நான் ஆன்மா என்ற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது என்று இங்க சொல்றார். ஆக இதெல்லாம் இருக்கு. மாநிலங்களுக்கிடையே இந்திய என்ற தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வுதான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுவது போல, இங்கே இளைஞன், வாலிபன், முதியவன், இந்த இப்படிப்பட்ட பல நிலைகளுக்கு இடையில் ஆன்மா என்ற அந்த உணர்வு மேலோங்கி நிற்க வேண்டும். பாரத நாட்டின் ஒருமையை சிதைக்காமல் காப்பதற்கு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நான் இந்தியன் என்ற உணர்வு பெருக வேண்டும் என்பது அவசியம். பாரதத்தின் ஒற்றுமைக்காக
மேற்கண்ட உணர்வு ஒன்றுதான் உண்மையான உபாயம் என்பதைப் போல நான் யார் என்ற கேள்விக்கு உண்மையான பதிலை காண நான் ஆன்மா என்ற உள்ளுணர்வு மேலிட வேண்டுவது இன்றியமையாததாகும். அப்படி இல்லைன்னா நாம உண்மையிலேயே நம்மை நாம் அறியவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆம், பெண், மகன், வீடு, செல்வம், உடலினின்றும் வேறுபட்ட நான் ஒரு சேத்தன தத்துவ ஆன்மா. ஆன்மாவில் தோன்றக்கூடிய ஆசை, வெகுளி, மயக்க பாவங்கள் கூட கணநேரம் நிலை பெற்றிருக்கும் விகாரி பாவங்கள் ஆதலால் அவை ஆன்மாவின் எல்லைக்குள் வருவதில்லை. பிற பொருள் நோக்குடைய ஞானத்தின் அற்ப வளர்ச்சி கூட முற்றிலும் ஞான சுபாவியாக விளங்கும் ஆன்மாவை அறிமுகப்படுத்தும் ஆற்றல் பெற்றதல்ல. ஞானத்தின் முழு வளர்ச்சி பெற்ற நிலை கேவல ஞானம் கூட அனாதி அல்லாததால் அனாதி அனந்தத்தை கொண்ட ஞான சுபாவி ஆத்மா ஆக முடியாது. ஆன்மா ஒரு திரவியம். கேவல ஞானம் என்பது ஆன்மாவின் ஞான குணத்தின் முழுமையாக மலர்ந்த ஒரு பரியாயம், அவ்வளவுதான் என்று சொல்றார். இங்க இன்னும் ஒரு கருத்து இங்க சொல்றாரு. பரியாயத்தையே ஆன்மா பரியாயம், நான் ஆன்மா தான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஆன்மாவில் இருக்கக்கூடிய பரியாயத்தையே ஆன்மா என்று முடிவு செய்து விட்டாலும் அப்ப நாம் இன்னும் ஆன்மாவை புரிந்து கொள்ளவில்லை. தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கு. அதே போல கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாமே இந்தியாவில் தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டை மட்டுமே இந்தியா என்று சொல்லிவிட்டால் அப்ப இன்னும் எவ்வளவு நிலப்பரப்புடைய மற்ற பகுதிகள்லாம் என்ன அப்படின்ற கேள்வியாகும். அதுபோல இது இடப்பரப்பு வைத்தது. இங்க ஒரு சமயம் தோன்றுகின்ற பரியாயம், அந்த பரியாயத்தையே ஆன்மா என்று முடிவு செய்து விட்டால் நாம் ஆன்மாவை முழுமையாக அறிந்தவனாக கருத முடியாது. ஆக ஆன்மாவை முழுமையாக அறிந்தவராக நாம் எப்பொழுது கருதப்படுவோம் என்றால் ஆன்மாவினுடைய அனாதி கால தொட்டு அனந்த காலம் வரை இருக்கக்கூடிய முழு பொருளை நாம் உணர வேண்டும். முக்காலத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்மா எப்படிப்பட்டது, அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். தற்கால பரியாயத்தை வைத்துக் கொண்டே ஆன்மா இப்படி என்று சொல்ல முடியாது. ஆக ஆன்மா என்பது அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரை இருக்கிறது. அதனால இங்க சொல்றாரு, விருப்பு, வெறுப்பு, கோபம், தாபம் இதெல்லாம் ஆன்மா இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுபோல புறம் சார்ந்த ஜடப்பொருள் சார்ந்த அறிவு, அந்த ஜடப்பொருளால் தோன்றுகின்ற அறிவு என்றெல்லாம் கருதுகிறோமே, அதுவும் ஆன்ம அறிவு அல்ல. ஏன்னா அதெல்லாமும் அப்பப்போ கழிந்து போகக்கூடியது, டெலீட் ஆகிட்டே இருக்கும், அது நிலையா இருக்காது. ஆக அது மட்டும் அல்ல, அடுத்து இன்னொரு கருத்தையும் சொல்றார். இப்போ முழு வளர்ச்சி பெற்ற அறிவு, முழுதுணர் அறிவு, அதை நாம கேவல ஞானம்னு சொல்றோம். அந்த முழுதுணர் அறிவு கூட என்ன சொல்றாரு, அது கூட ஆன்மா என்று முடிவு செய்து விடக்கூடாது. ஆன்மாதான், அதுல யாரும் இல்லை. தமிழ்நாடு என்பது இந்தியாவை சார்ந்ததுதான், இந்தியா தான் அதுவும், அதை மறுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு மட்டுமே இந்தியா அல்ல. இங்கதான் புரிந்து கொள்ளணும் எந்த நோக்கில் கருத்து சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா வேற மாதிரி நாம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாட்சியார் இப்படி சொன்னாரு, பரமாவகுப்புல இப்படி சொன்னாங்க அப்படின்னு வெளியில நாம போய் தவறாக சொல்லிவிடும். அதுக்காக சொல்றேன், கேவல ஞானம் என்பது ஆன்மாதான். ஆன்மாவில் தோன்றிய பரியாயம்தான். மத்திஞானம், சுத்த ஞானம், அவதி ஞானம், மனப்பரிஞானம் எல்லாமே ஆன்மாவினுடைய பரியாயங்கள் தான். ஆன்மாவில் தோன்றுகின்ற பரியாயங்கள் தான், ஞான குணத்தினுடைய பரியாயங்கள் தான். ஆனால் மத்திஞானம், சுத்த ஞானம் மட்டும்தான் ஆன்மா, அல்லது கேவல ஞானம் மட்டும்தான் ஆன்மா என்றால் கேவல ஞானம் தோன்றாத நிலையில் இருக்கக்கூடிய நாம் ஆன்மாவாக எப்படி இருக்க முடியும்? இப்ப நாம ஆன்மா இல்லைன்னு ஆயிடுவோம். புரியுதுங்களா? கேவல ஞானம் தான் ஆன்மா என்று முடிவு செய்து விட்டால் கேவல ஞானம் இல்லாத உயிர்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனா ஆச்சாரிய உபாத்தியாய சாதுக்கள் கூட உயிர் இல்லைன்னு ஆயிடும். என்ன, அவங்களுக்கு கேவல ஞானம் வரல. எனவே கேவல ஞானம் மட்டுமே உயிர் என்று செய்ய முடியாது. என்றால் கேவல ஞானத்தை அனந்த வரை தோற்றுவிக்கக்கூடிய அனந்த நான், அந்த ஆன்மாவை நாம் உணர்ந்தோம் என்றால்
அப்பதான் நமக்கு கேவல ஞானமே தோன்றும். ஆக நான் யார் என்பதற்கு என்ன பதில்? அனாதி காலமாக தொட்டு அனந்த காலம் வரை ஆன்மாவாக உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மா, இந்த ஆன்மாவிலிருந்து அனந்தானந்த சித்த நிலைகள், அனந்தானந்த கேவல நிலைகள் எல்லாம் தோன்றக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த ஆன்மா. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த ஆன்மாதான் நான் என்ற உணர்வு நமக்கு வரணும். ஆக நான் யார்ன்றதுக்கு இதுதான் பதில் சொல்றார். ஆக கேவல ஞானம் கூட ஆன்மாவில் தோன்றக்கூடிய ஒரு பரியாயம்தான். எனவே அது மட்டுமே ஆன்மா அல்ல. நான் நான் என்ற சொல்லின் பொருள் ஆத்மா அனாதி அனந்தமும் அனந்தமாக இருக்கக்கூடிய அழியாதது முக்கால தத்துவமாக திகழ்கிறது. முக்காலமும் ஆன்ம தத்துவம். அததான் சமயசாரத்தில் படிக்க போறோம் பின்னாடி. நவதத்துவ கதத்வேபி எதேகத்துவம் ந முஞ்சதி. 9 தத்துவங்களிலே இந்த ஆன்மா இருந்தும் கூட தன்னுடைய ஏக்கத்துவத்தை விடாமல் இருக்கிறது. 9 தத்துவத்துல மோட்ச தத்துவம் தான். மோட்ச தத்துவம் தான் சித்த நிலை, அரகந்த சித்த நிலை. ஆக அந்த தத்துவத்தில் இருந்து கொண்டு கூட அந்த தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட ஏக்கத்துவத்தை கொண்டதாக இருக்கிறதுலாம் அதுல வருது. சமயசாரத்தெல்லாம் பின்னாடி நாம படிப்போம் அதை பத்தி விளக்கமா. ஆக அதையெல்லாம் சுருக்கமாக பிழிந்து கொண்டு இங்க சாராம்சமாக தந்திருக்கிறார்கள். ஆக சொல்லின் பொருள் ஆத்மா அனாதி அனந்த முக்கால தத்துவம் ஆகும். முக்காலமும் இருப்பது. அந்த உயிர் சொல் கேள் என்ற வெளியிட்ட அந்த நூல்ல கூட மகாவீரர் பற்றி கதை கூறும் கருத்து என்ற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அதுல கூட இதெல்லாம் மகாவீரர்னா இப்போ 72 வயசுடையவர் தான் மகாவீரரா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேள்வி பதில் வழியில் அந்த மாதிரி உரைநடை உரையாடல்ல இருக்கும். அது அதில் கூட இந்த கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அதை பார்க்கலாம் நீங்கள். ஆக முக்கால தத்துவமாகும். எதுவரை அந்த ஞான ஸ்வபாவி அவினாஷி துருவ தத்துவத்தில் நான் என்ற புத்தி, அதுதான் நான் என்ற தெளிவு தோன்றவில்லையோ அதுவரை நான் யார் என்ற இந்த கேள்வியும் பதிலின்றியே இருக்கும். ஆக முக்கால தத்துவத்தில் நம்முடைய உணர்வுகளை ஒன்றுபடுத்தி அதுதான் நான் என்று உணராத வரை நான் யார் என்பதற்கு பதில் கிடையாது நம்ம கிட்ட. நான் யார் என்பதற்கு நாம் கூறும் பதில்கள் எதுவுமே நானாக இருக்க முடியாது. இது இது கொஞ்சம் எடுத்து பாருங்க. நான் யார்? நான் கேவலி பகவான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுங்க. மகாவீரர் யார்? மகாவீரர் கேவலி பகவான். அதாவது இப்ப சித்த நிலையில் இருக்கிறார், அவர் தான் மகாவீரர் அப்படின்னா, அப்ப மகாவீரர் கேவலியான பிறகுதான் அவர் மகாவீரர். அதுக்கு முன்ன அல்லது 72 வயசுல அவர் சித்த நிலை அடைந்தார், அதுக்கு முன்ன அவர் மகாவீரர் இல்லையா? அதுக்கு முன்ன அவருடைய ஆன்மா இல்லையா? அப்ப அந்த ஆன்மா யார்? சிங்க பரியாயத்துல அவரு நற்காட்சியை பெற்றார். அப்ப அந்த ஆன்மா யார்? ஆதிநாதர் காலத்துல மரீச்சியா அவருடைய பேரனா இருந்தார். அப்ப அந்த ஆன்மா யார்? கேவலி தான். கேவலி பகவான் தான் மகாவீரர்னு முடிவு பண்ணிட்டா, கேவலி பகவானாக இருக்கக்கூடியவர் தான் மகாவீரர். அவர் தான் அந்த ஆன்மா தான் ஆன்மா, மகாவீரர் ஆன்மா அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அப்ப அதுக்கு முந்தைய எத்தனையோ பிரிவுகளிலே நரகத்திலையும் வேற எங்கெங்கெல்லாம் சென்று வந்தாரே, ஏன் மரீச்சகுமாரனாக பிறப்பதற்கு முன்பும் எத்தனையோ பிறவிகள் அனாதி காலமாக அந்த உயிர் இருந்திருக்குது. அப்ப அதெல்லாம் அவருடைய ஆன்மா இல்லையா? அதெல்லாம் மகாவீரருடைய ஆன்மா இல்லவா? ஆக இப்படி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நான் யார் என்பதற்கு பதில் மகாவீரரே கேட்டாலும் அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம், இன்னும் அனந்த காலம் வரை அவர் அப்படியேதான் இருக்க போறாரு. அதுவரை இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் ஊடுருவி சென்ற அந்த உயிர் தத்துவம் இருக்கிறது, அந்த திரிகாலி துருவ தத்துவம் இருக்கிறது, அந்த முக்கால தத்துவம் இருக்கிறது, அதுதான் உண்மையிலேயே நான். அந்த முக்கால தத்துவம் நம்மிடம் இருக்கிறது, அனைத்து உயிர்களிடமும் இருக்கிறது. அந்த நான் யாருக்கு அதுதான் பதில். அதை அறியாமல் நான் யார் என்பதற்கு வேறு விடை எதுவுமே நம்மால் சொல்ல முடியாது. நான் என்ற சொல்லின் வாயிலாக எந்த ஆன்மா விளக்கப்படுகிறதோ அந்த ஆன்மா உள்நோக்கு பொருளாக உள்ளது. ஆக நான் யார் என்பதற்கு பதில் ஆன்மாவை உட்புகுந்து பார்க்கணும். ஆன்மாவுடைய பரியாயங்கள்ல கூட போகக்கூடாது.
பரியாயத்தோடு நின்று விடக்கூடாது, அதனுடைய நிலைகளோடு நின்று விடக்கூடாது. அந்த நிலைகளையும் தாண்டி உள்ளே செல்ல வேண்டும். அப்படிப்பட்டதுதான் நான் என்ற சொல்லுக்கான பொருளாகும். அந்த ஆன்மா உள்நோக்கு பொருளாக உள்ளது, அனுபவத்தால் அறியக்கூடியது. அதை எப்படி அறிய முடியும்? அனுபவம் தவிர வேற எதுவும் கருவியெல்லாம் கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த ஸ்கேனுக்குன்னு எதுவும் கிடையாது. புறநோக்கு முயற்சிகளால் அதை அறிய முடியாது. அது தனக்குத்தானே உணரும் தத்துவம். ஆகவே அதை மனதில் தோன்றும் விகல்பங்களால் கட்டி போட முடியாது. மனசால சிந்திச்சு அறிய முடியுமான்னா கூட அதெல்லாம் மனசு அங்க வரல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் மனசாலேயே அதை அறிய முடியாது. அதை புலன்களாலும் அணுக முடியாது. ஏனென்றால் புலன்கள் ஊறு, சுவை, நாற்றம், வண்ணம் மற்றும் ஓசைகளைத்தான் அறியக்கூடியவை. எனவே அவை மேற்கண்ட குணங்களுடைய ஜடப்பொருள்களை அறிவதற்கே நிமித்தங்களாக உள்ளன. அந்த புலன்கள் சுவையற்ற உருவமற்ற ஆன்மாவை அறிவதில் எவ்வகையாலும் நிமித்த காரணமாக இருக்க முடியாது. இப்போ நாம ஐம்பொறிகள் அல்லது புலன்கள் சொல்ற கண்ணு, காது, மூக்கு, வாய், இதால எதை அறிகிறோம்? ஆன்ம பொருளை அறிகிறோம் இல்லை. கண்ணால ஜடப்பொருளை பார்க்கிறோம், காதால ஜடப்பொருளை கேட்கிறோம், மூக்கால ஜடப்பொருளை நுகரும், வாயால ஜடப்பொருளை தான் சுவைக்கிறோம், கையால உடம்பால ஜடப்பொருளை தான் உணர்கிறோம். உயிர் பொருளை நம்மால உணர முடியுதா? அருவப்பொருளை நம்மால தெரிந்து கொள்ள முடியுதா இந்த பொறிகளால? ஆக பொறிகள் எல்லாம் ஜடப்பொருளை தான் நமக்கு அறிய உதவுமே தவிர வேறு எதுவும் அதனால அறிய முடியாது. ஆகையினால் ஆன்மா என்பது அனுபவத்தால், உணர்வால் அறியக்கூடிய பொருள். அனுபவத்தால் அறியக்கூடிய ஆன்மா ஞானத்தின் மொத்த உருவமாகும், ஆனந்தத்தின் இருப்பிடமாகும். உருவம், சுவை, நாற்றம், ஊறு, ஆசை, வெகுளி, மயக்கம் முதலிய அனைத்து அந்நிய பாவங்களிலிருந்தும் வேறுபட்ட எல்லா வகையிலும் முழுக்க முழுக்க சுத்த தத்துவமாகும் அந்த ஆன்மா. இங்கே ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் வந்திருக்கு. உருவம், சுவை, நாற்றம், ஊறு, ஆசை, வெகுளி, மயக்கம் முதலியனன்னு இருக்கு. முதலியன கிடையாது, முதலிய. அந்த நாவை நீக்கணும். ஆக வெகுளி, மயக்கம் முதலிய அனைத்து அந்நிய பாவங்களில் இருந்தும், முதலியனன்னு போட்டால் அர்த்தம் மாறிடும். அதனால முதலியன் தான் படிக்கணும். முதலிய அனைத்து அந்நிய பாவங்களில் இருந்தும் வேறுபட்ட எல்லா வகையிலும் முழுமையான தூய்மைத்தன்மை உடையது. அந்த தூய்மைத்தன்மை என்பது அது ஜடமாக மாறாது. எவ்வளவு காலம் நிகோதத்தில் இருந்திருக்கும் இந்த உயிர், நான் எவ்வளவு காலம் நிகோதத்தில் இருந்திருக்கும். ஆனால் ஜட உணர்வோடு, உடல் தான் நான் என்ற அந்த உணர்வோடு அந்த நிகோதத்தில் இருந்த போது கூட இந்த உயிரினுடைய ஞானம் முழுமையாக குன்றாமல் இருந்திருக்கிறது, ஜடமாக மாறவில்லை. அதனால்தான் இன்னைக்கு நம்மால இந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால் அந்த அடிப்படையில் இங்க சுத்தமா இருக்குதுன்னாக்கா இந்த விகார உணர்வுகளை அந்த முக்காலமும் ஆன்மா தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு பொருள் ஆற்றல் அடிப்படையில். அதற்கு அப்படிப்பட்ட ஆற்றல், எந்த ஒரு ஜட பொருளும் எந்த ஒரு வினையும் இந்த ஆன்மாவை ஜடமாக்க முடியாது. அந்த ஆன்ம ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் அரகந்த சித்த நிலைக்கு காரணமாக அமைகிறது. ஆகையினால் அந்த சக்தி இங்கே தூய்மையானது என்பதாக சொல்லப்படுகிறது. பரியாய நிலையிலே இது தூய்மையற்றுதான் இருக்குது, அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தூய்மையற்ற பரியாயத்தை தூய்மையாக்கக்கூடிய சக்தி இந்த தூய்மையற்ற பரியாய நிலையிலேயே ஆன்மாவுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிறதால் தான் தூய்மையற்ற நிலையை நீக்க முடிகிறது. தூய்மையற்ற நிலை, தூய்மையற்ற பரியாயம் விலகினால்தான் தூய்மையான பரியாயம் வரும். ஆனால் தூய்மையற்ற பரியாயம் விலகுவது எப்படி? அந்த தூய்மையற்ற பரியாயம் விலக வேண்டும் என்றால் எனக்கு தூய்மையற்ற பரியாயத்தை விலக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது என்ற உணர்வு வரணும். ஆக அப்படிப்பட்ட ஆற்றல் ஆன்மாவில் இருக்கிறது. இல்லாத ஒன்று நாம் எப்படி உணர முடியும்? எனவே அந்த அடிப்படையிலே இங்கே அது முக்காலமும் தூய்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அது மாதிரி சொன்னாலும் அதற்கு இதுதான் பொருள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக பரமா வகுப்புல இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் ஆன்மா எப்பவுமே தூய்மையா இருக்குதான்
எப்பொழுதுமே தூய்மையாக இருந்தாக அப்புறம் அதை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரியாயத்திலே பரியாய நிலையிலே தூய்மையற்றுதான் இருக்கிறது. தூய்மையா இருக்குதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அந்த தூய்மையற்ற நிலையிலேயே அந்த தூய்மையற்ற நிலையை போக்குவதற்கான ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் வெளிப்படையும் பொழுது தூய்மையற்ற நிலை விலகிச் செல்கிறது. அதுதான் அந்த அடிப்படையில் அது தூய்மையானது என்று இங்கே சொல்லப்படுகிறது. எல்லா அந்நிய பாவங்களிலிருந்து வேறுபட்டது அந்த 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 தத்துவம், அந்த முக்கால தத்துவம். ஞானானந்தமய பாவங்களினின்றும் வேறுபடாதது, மற்ற புறபாவங்களிலிருந்து வேறுபட்டது, ஞானானந்த பாவங்களிலிருந்து வேறுபடாதது. இப்படிப்பட்ட நிலையே இதன் தூய்மைக்கு எடுத்துக்காட்டு. அதுதான் தூய்மை தன்மை என்றால் அதுதான். அதற்கு அதை இப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா ஒன்றானது, வரம்பில் குணங்களின் பிண்டம் என்பதே இதன் ஏகத்துவமாகும். ஒருமை தன்மை, ஒருமைப்பாடு, ஆன்மாவினுடைய ஒருமைப்பாடு என்பது ஏகத்துவம். ஏகத்தா என்பது வரம்பில் குணங்களின் பிண்டமாக ஓர் வடிவமாக திகழ்வது ஆகும். அப்படிப்பட்ட இந்த ஆன்மா வெறும் ஆன்மா, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நானேதான், வேறொன்று அல்ல. நானேதான். என்னில் எல்லாம் உண்டு, பிறவற்றிற்கு கொடுக்கத்தக்கது என்னில் ஏதும் கிடையாது. என்னில் நான் முழுமையை பெற்றுள்ளதால் பிறவற்றின் உதவியும் எனக்கு தேவையில்லை. இன்னொரு கருத்து சொல்றார். நானேதான், வேற யாரும் கிடையாது. வேறொரு பொருள் நான் அல்ல. ஜடம், உடல் முதலானதும் நான் அல்ல, உறவுகளும் நான் அல்ல, வேறொரு உயிரும் நான் அல்ல, மகாவீரர் நான் அல்ல, ஆதிநாதர் நான் அல்ல. நான் தான். நான் என்னில் இருக்கின்றேன். நான் என்னில் இருப்பதற்கு யாருடைய துணையோ எனக்கு தேவை கிடையாது. நானேதான், எல்லாம் நானேதான். ஆக என்னில் எல்லாம் இருக்கிறது. எனக்கு தேவையானது அனைத்தும் என்னில் இருக்கிறது. என்னில் எனக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. எங்கே நாம் எதுவும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஏதாவது யாராவது கொடுத்து நிரம்ப வேண்டும் என்றால் அப்ப எங்கே ஆன்மாவில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆடியோ வரலையா? ஆக என்னிடத்தில் ஏதாவது குறை இருந்தால், இப்ப 100 ரூபாய் வேணும், என்கிட்ட 90 ரூபாய் இருக்கு அப்படின்னா 10 ரூபாய் யாருக்கிட்டனா வாங்கணும். ஆன்மாவில் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு 100 குணங்கள் இருக்கணும் அப்படின்ற இடத்துல 90 குணம் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா? எந்த ஒரு பொருளிலுமே அதற்கு தேவையான குணங்கள் அனைத்தும் நிரம்ப இருக்கின்றன. எங்கே எந்த ஒரு பொருளும் வேறொரு பொருள் இருந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஆன்மா போய் கடன் வாங்கணும்னா எந்த பொருள் கிட்ட கடன் வாங்கும்? ஜட பொருள்கிட்ட போய் வாங்க முடியுமா? ஜட பொருள் கிட்ட இருக்குதா கொடுக்கறதுக்கு? அது ஜடம். அது கொடுத்து ஆன்மா நிரம்பணும்னா அப்புறம் ஆன்மா ஜட தன்மையை எங்க வைக்கும்? உயிர்த்தன்மையுடைய ஆன்மா ஜடத்தன்மையை எங்க கொண்டு போய் வைக்கும்? உயிர்த்தன்மையுடைய ஆன்மாவில் ஜடத்தன்மையை நிரப்பினால் என்ன ஆகும்? அது போகுமா? போய் சேருமா? முதல்ல சேராது. அதனால் எந்த ஒரு பொருளும் பிறிதொரு பொருளிலிருந்து எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஒவ்வொரு பொருளும் தனக்கு தேவையான அனைத்தையும் பெற்றிருக்கின்றன. அதே போல எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளுக்கு எதையும் தர முடியாது. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா அப்ப இதுகிட்ட அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தா கொடுக்க முடியும். ஆக எந்த ஒரு பொருளும் தன்னிடம் அதிகமா தனக்கு தேவையை விட அதிகமா, தேவைக்கு அதிகமா ஏதாவது வச்சிருக்கான்னா கிடையாது. தேவைக்கு அதிகமா எப்படி வச்சிருக்க முடியும் ஒரு பொருள்? தேவைக்கு அதிகமாக எந்த ஒரு பொருளும் தன்னுள் எதையும் வைத்து இருக்க முடியாது. அதே போல தேவையான அளவுக்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் நிரம்ப இருக்கும். காலியா எதுவும் இருக்காது. எந்த ஒரு பொருளையும் காலி இடம், வெற்றிடம்லாம் கிடையாது. வேறொரு பொருளை கொண்டு நிரப்புவதற்கு அதுகிட்ட எதுவும் கிடையாது. இப்படி இருந்தால்தான் பொருள் பொருளாக இருக்கும், முழுமையாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் எந்த ஒரு பொருளும் முழுமை பெற்ற பொருளாக இருக்காது. அந்த பொருளின் நிலைத்தன்மை கொண்டதாக இருக்காது. ஆக ஒவ்வொரு பொருளும் ஆத்மான்னு எடுத்துக்கிட்டா அசங்கியாத பிரதேசம். அசங்கியாத பிரதேசத்துல ஒரு பிரதேசம் கூட
எப்பொழுதும் குறைவதே கிடையாது. நிகோத நிலையிலும் அசைக்காத பிரதேசம் தான், சித்த நிலையிலும் அசைக்காத பிரதேசத்தை உடையது தான், சமுத்காத்த நிலையிலும் அசைக்காத பிரதேசம் தான். ஒரு பிரதேசமும் குறைவது கிடையாது. அதே போல அனந்த குணங்கள், நிகோத உயிருக்கும் அனந்த குணங்கள், சித்த உயிருக்கும் அனந்த குணங்கள். நிகோத உயிரில வெளிப்பட்டு காணப்படல, அங்க வெளிப்பட்டு காணப்படும். இவ்வளவுதான் வேறுபாடே தவிர அங்கேயும் பரியாய செயல்பாடு இருக்கு, இங்கேயும் பரியாய செயல்பாடு இருக்கு. அங்க தூய்மையற்ற நிலையில் இருக்கு, இங்க தூய்மையான நிலை. ஆக எதுவுமே எந்த ஒரு பொருளும் பிரிதொரு பொருளை சார்ந்து நிற்கவில்லை. சார்ந்து நின்றால் அப்ப பிரிதொரு பொருளுக்கு இது அடிமையாகிவிட்டது. பிரிதொரு பொருளின் தயவின்றி இது செயல்பட முடியாது. ஆக பிரிதொரு பொருளின் தயவின்றி செயல்பட முடியாது என்ற நிலையில் அந்த பிரிதொரு பொருளும் இன்னொரு பொருளை சார்ந்திருக்கும். ஆக இப்படியே ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை சார்ந்து கொண்டே சென்றால் எந்த ஒரு பொருளுமே நிலை பெற்று இருக்காது. இதைதான் நாம புரிந்து கொள்ளணும். ஆக ஒரு பொருள் இன்னொரு பொருள்கிட்ட கடன் வாங்குது, ஒரு பொருள் இன்னொரு பொருளை சார்ந்து இருக்கிறது என்றால் இது எந்த பொருளை சார்ந்து இருக்கிறதோ அந்த பொருளுக்கும் அதே நிலைதானே, அதுவும் வேறொரு பொருளை சார்ந்திருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் வேறொரு பொருளை சார்ந்து கொண்டே சென்றால் இறுதியில் எந்த பொருளை சார்ந்திருக்கும்? எங்கேயாவது ஒரு பொருள் தனியா இருக்குதா எல்லாத்துக்கும் சப்ளை பண்ற மாதிரி? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு பொருளும் தன்னுள் முழுமையாகவும், அதே நேரத்தில் எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளுக்கு எதையும் தர இயலாத நிலையிலும், ஐயா அப்படின்னா அதுதான் சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. ஆகாய திரவியம் இன்னொரு பொருளுக்கு எதையோ கொடுக்க முடியுமா? அல்லது புத்கல திரவியம் ஆத்மாவை கொடுக்க முடியாது, ஆன்ம திரவியம் புத்கலத்துக்கு தர முடியுமா? அப்படி தந்தால் என்ன ஆகும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லாஜிக்காவே யோசிச்சு பாருங்க. உயிர் புத்கலுக்கு தர முடியும்னா புத்கலம் ஜடம், உயிரில் இருந்து பெறக்கூடிய அந்த உயிர்ப்புத்தன்மை சேத்தனத்தன்மை புத்கலம் ஏற்று தன்னுள் வைத்துக் கொண்டால் அப்போ ஜடம் சேத்தனம் ஆயிடும். இப்படிதான் ஒவ்வொரு பொருளையும் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். அதிகாலையில் எழுந்து உட்கார்ந்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரிதான் ஆகாய பொருளும். ஆகாய பொருள் உயிருக்கு எதாவது தரும்னாக்கா அப்ப உயிர் ஆகாய பொருள் ஆயிடும். ஆகாயத்துக்கு உயிர் தர முடியும்னா ஆகாயம் உயிர் ஆயிடும். இப்படி எல்லாம் எதுவுமே ஆகாமல் எந்த ஒரு பொருளினுடைய எல்லைக்குள்ளும் வேறொரு பொருள் புக முடியாது. அதுதான் பொருளினுடைய சுதந்திரம். இப்படிப்பட்ட சுதந்திரமான ஒரு தர்மத்தை, சுதந்திரமான பொருளினுடைய இயல்பை வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது, படிக்க முடியாது, கேட்க முடியாது. சமண நெறியில் தான் இதை பார்க்க முடியும். நிகோதத்திலிருந்து சித்த நிலை வரை ஒவ்வொரு உயிரும் சுதந்திரமாக இருக்கிறது. நிகோதத்திலும் எதற்கும் அடிமையாகவில்லை, சித்த நிலையிலும் எதற்கும் யாருக்கும் எந்த உயிரும் அடிமையாகவில்லை. அதே போலதான் உயிர் மட்டுமல்ல, மற்ற பொருள்களும் அப்படித்தான். ஒவ்வொன்றும் சுதந்திரமாக இருக்கின்றன. அணுவும் சுதந்திரமானது. எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளை சார்ந்தோ இன்னொரு பொருளினுடைய உதவியை நாடியோ எந்த ஒரு பொருளும் இருப்பதில்லை. நிமித்த நைமித்திக சம்பந்தம் இருக்கு. அதை தான் நாம உதவின்னு சொல்றதெல்லாம். இந்த நிமித்த நைமித்திக சம்பந்தத்தை எல்லாம் அடுத்த செமிஸ்டர்ல படிப்போம். ஆக நிமித்த நைமித்திகம் என்பது வேறு. ஆனால் ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு தந்து விடுகிறது. அதனுடைய இந்த பொருளில் இருக்கக்கூடிய குணங்களை அந்த பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன்லாம் இங்க கிடையாது. ஆக ஒவ்வொன்றும் அதனுடைய எல்லைக்குள் அதனுடைய வரம்புக்குட்பட்டு தான் செயல்படுகின்றன. வரம்பை மீறி, எல்லையை மீறி எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளுக்கு எதையும் செய்வது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால நானேதான், நான் வேறொன்றல்ல, நானேதான், என்னில் எல்லாம் உண்டு, பிறவற்றிற்கு கொடுக்கத்தக்கது என்னில் எதுவும் கிடையாது, என்னில் நான் முழுமையை பெற்றுள்ளதால் பிறவற்றின் உதவியும் எனக்கு தேவையில்லை. யாரோ இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க, அதோ முடிக்க போறோம், முடிச்ச பிறகு கேளுங்க. இந்த ஆன்மா என் ஆன்மா ஆடம்பர சொற்களுக்கும் வார்த்தை ஜாலத்திற்கும் அப்பாற்பட்டது. எத்தனையோ ஆடம்பரம் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி ஆன்மா விளக்க முடியுமான்னா ஆடம்பர சொற்களாலையும் ஆன்மாவை விளக்க முடியாது. அதே நேரத்தில் வார்த்தை ஜாலங்களுக்கும் அப்பாற்பட்டது தான் ஆன்மா. வார்த்தை ஜாலங்களாலையும் ஆன்மாவை எடுத்து சொல்லிட முடியாது.
அனுபவத்தால் மட்டும்தான் ஆன்மாவை அறிய முடியும். இதை அடைவதற்கு ஆரம்ப உபாயம் தத்துவ சிந்தனை. ஆனால் அந்த ஆத்ம தத்துவம் சம்பந்தப்பட்ட விகல்பத்தையும் கடந்து சென்று தோன்றும் நிலைதான் ஆத்ம அனுபவம். முதல் கட்டத்துல சிந்தனை வரும். ஆன்ம சிந்தனைக்கு நான் முக்கியத்துவம், கோபம், கோபம் இப்படி சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சிந்தனையும் இல்லாத நிலைதான் அனுபவம். அனுபவத்தை பெறுவதற்கு ஆரம்பத்திலே, துவக்கத்திலே சிந்தனை தேவை. ஆக சிந்தனையிலே நின்று விடாமல் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அனுபவத்தை நாம் சென்று அடைய வேண்டும். அதற்கு பேர் தான் ஆத்ம அனுபவம். நான் யார், அது அறிய வேண்டிய பொருள். அந்த அனுபூதி மூலம் கிடைக்கக்கூடிய சமாதானம் இது சொல்லால் விளக்கக்கூடிய அல்லது எழுதுகோளால் எழுதக்கூடிய பொருள் அல்ல. சொல்லும் எழுதுகோளும் இந்த சந்தர்ப்பத்தில் அதன் பக்கம் செய்கை காண்பிக்கும், ஜாடை காண்பிக்கும் அல்லது செய்கை காண்பிக்கும் அளவுக்குத்தான் பயன்படத்தக்கவை. அவற்றால் திசை காண்பிக்க முடியும், ஆனால் ஆத்மானுபவ நிலையை காண்பிக்க இயலாது. ஆக இந்த சொல், இந்த ஆகமம், இந்த வார்த்தை, மனம், பொறிகள் எல்லாமே பொறிகள் எப்பவுமே புறம் சார்ந்துதான் இருக்கு. மனம் சிந்தனைக்கு காரணமாக அமைகிறது. ஆக அந்த மனம், சொல் இவையெல்லாம் ஆன்ம அனுபவத்தை, ஆன்ம உணர்வை சைகையால காட்டும். அதை பார், அதுதான் அப்படின்னு. இதுவே ஆன்ம அனுபவமாக மாறாது. மனதில் தோன்றும் சிந்தனையே அனுபவமாக மாறிவிடாது. ஆனால் அனுபவம் எங்கு இருக்கிறது, என்ன செய்தால் அனுபவம் ஏற்படும் என்பதை சைகை காட்டி தெரிவிக்கும். அவ்வளவுதான். அங்க போ, அதான் நீ போக வேண்டிய இடம் அப்படின்னு காட்டி இது வெளியே தான் நிற்கும். அது உள்ள போவாது. மனமும் உள்ள போவாது, சொல்லும் உள்ள போவாது. சொல்லால் அந்த பொருள் சைகை காட்டப்பட்டு அதன் வாயிலாக நாம தான், நம்முடைய உணர்வு தான், அந்த நம்முடைய அறிவு தான் அங்கே உட்போகுமே தவிர சொல்லோ மனமோ மனதில் தோன்றுகின்ற சிந்தனையோ அனுபவத்திற்கு உட்போக முடியாது. இதெல்லாம் வெளியில தான் நிற்கும். இதெல்லாம் ஜடம். ஆக ஜடப்பொருள் எதுவுமே உள்ளே செல்ல முடியாது. ஆனால் சைகை காட்டும், ஜாட காட்டும். அதுதான் அப்படி ஜாட ஓம ஜாட பொருள் அது மாதிரி காட்டினா நாம போறோம் இல்லையா? அது மாதிரிதான். ஆனால் செல்ல வேண்டியது நாம் தான். நான் தான் அனுபவத்துக்கு உள்ளாக வேண்டும். என்னுடைய அறிவுதான் ஆன்மாவில் ஒன்ற வேண்டும். எனவே நான் தான் பயணிக்க வேண்டுமே தவிர சொல்லோ மனமோ சிந்தனையோ பயணிக்காது, உள்ளே செல்ல முடியாது என்பதை அறிந்து முக்காலமும் அழியா செல்வமாக திகழ்கின்ற, அனந்த காலம் வரை தூய்மை நிலையை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த துருவ தத்துவம், அந்த ஆன்ம தத்துவம், 9 தத்துவத்திற்கு ஊடுருவி நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் நான். அப்படிப்பட்ட ஆன்ம தத்துவத்தை அறிந்து உணர்ந்து அந்த பரம பாரிணாமிக பாவம் என்று சொல்வார்கள், அந்த பாரிணாமிக பாவத்தை உணர்ந்து அந்த பாரிணாமிக பாவ வடிவமாக நம்மை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்பொழுது நம்மை நாம் நம்புகிறோமோ, அப்பொழுதுதான் நாம் நற்காட்சியாளனாகவும் நல்லறிவும் ஒழுக்கத்தையும் பெற்று நாம் உயர முடியும். அததான் நற்காட்சிக்கு இதைதான் காரணமாக சொல்றோம். ஆக மித்யாத்வ நிலையில் இருக்கும் பொழுதே என்ன எக்கோ வருது. மித்யாத்வ நிலையில் இருக்கு. யாராவது ஆடியோ ஓபன் பண்ணிருக்காங்களா? ஆக எப்பொழுது நாம் மித்யாத்வ நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே என்னுடைய ஆன்மா இப்படிப்பட்ட தன்மை பெற்றது, முக்காலத்திலும் அழியாத்தன்மை கொண்டது, அனந்த கேவல ஞானிகளையும் சித்த பரமேஷ்டிகளையும் உருவாக்கும் ஆற்றல் படைத்தது என்ற நம்பிக்கை அபூர்வ கரணம், அதக்கரணம், அனிவிருத்தி கரணம் முதலான கரண பரிணாமங்கள், பாவங்கள் எல்லாம் எப்பொழுது தோன்றுகிறதோ அந்த பரிணாமங்கள் தோன்றும். அது எப்போ தோன்றும்? இந்த மித்யாத்வ திருஷ்டிக்கே அந்த பரிணாமங்கள் தோன்றும் பொழுது சம்யக்த நிலையை பெற்று வருகிறது. ஆகினால இதெல்லாம் போனாதான் அது வரும். அப்படின்னா இது எப்போ போறது, எப்போ அலை எப்போ போயிடுது, எப்போ நாம கடல்ல குளிக்கிறது. ஆகையினால அலை அடிக்கும் பொழுதே கடலில் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும். அதுபோலத்தான் இந்த பிறவி நிலையிலேயே, மித்யாத்வ நிலையிலேயே நம்மை நாம் உணர முடியும். உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு. அந்த ஆற்றலை நாம் வெளிப்படுத்தி
மும்மணியை பெற்று முக்தியை விரைவில் அடைவோமாக என்று கூறி இதோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ரொம்ப நேரமாக ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்மலா பாண்டியராஜனா, சந்தேகம் இருக்கிறோம் கேளுங்க. என்ன விட்டு விட்டு வருது? நிர்மலா மேடம் அட்மிட் பண்ணுங்க. கேளுங்க. சமயக் தரிசனம் சார். சமயக் தரிசனம். சார், இப்ப வரம்பில் குணங்களின் பிண்டம் என்பதே இதன் ஒற்றுமையாகும். வரம்பில் குணங்கள்னா வரம்பில்லாத குணங்களா? அனந்தம். அனந்தம். அந்தம்னா வரம்பு, அனந்தம்னா வரம்பில்லாதது. வரம்பில் குணங்கள் போது வரம்பில்லா குணங்கள். வரம்பில்லாத குணங்கள்னா அனந்தமான குணங்கள். அனந்தத்துக்கு தமிழ்ல அந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. வேற சரிங்க சார். சரி, இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அது இந்த பாடம் இல்ல, நேத்தி பாடத்துல. இப்ப சமயக் தரிசனத்துக்கு மட்டும் நிசர்கமஜம் அதிகமஜம்னு சொல்றோம். ஏன் மித்யாத்துவத்துக்கு மட்டும் அக்ரஹீதம் கிரஹீதம்னு சொல்றோம்? அதுக்கு காரணம் உண்டு. நிசர்கஜம் அதிகமஜம்ன்ற சொல்லுக்கு உண்டான பொருள் வேற, கிரஹீதம் அக்ரஹீதம்ன்ற சொல்லுக்கு உண்டான பொருள் வேற. இங்க நிசர்கஜம் அப்படின்னு சொல்லி நிசர்கஜம்னா இயல்பாக தோன்றுதல் அப்படின்ற பொருள். இங்க மித்யாத்துவத்தை இயல்பாக தோன்றுவது அப்படின்னா அப்புறம் அதுக்கு அது போவதுக்கே வழி இல்லாம போயிடும். மித்யாத்துவமே ஆன்மாவுடைய இயல்புன்ற மாதிரி ஆயிடும். நிசர்கஜம்னா நிசர்கம்னாக்கா இயல்புன்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அப்ப இயல்புன்னா மித்யாத்துவம் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டா, அக்ரஹித மித்யாத்துவத்தை நிசர்கஜ மித்யாத்துவம்னு சொன்னா அது ஆன்மாவுடைய இயல்புன்ற மாதிரி ஆயிடும். அப்ப அதை விளக்குறதுக்கே முடியாம போயிடும். அதனால அந்த சொல்ல கேட்ட மாதிரி கருத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல பயன்படுத்தி இருக்காங்க. அக்ரஹீத்தம் அக்ரஹீத்தமா இருந்தாலும் அதை போக்க முடியும் அப்படின்றது தான் அதுக்கு பொருள். என்கிட்ட ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. சகடால ஒரு புத்தகம் இருக்கு. அது எங்க வெளியிட்டிருக்காங்க, விசாகாச்சாரிய தப நிலையத்துல வெளியிட்டுத்தான். அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, அக்ரஹீத மித்யாத்துவத்தை நிசர்கஜ மித்யாத்துவம் என்றும் கூறப்படும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எத்தனாவது, முதல் 18வதுக்கு நீங்க சொல்றீங்களா, ஏசே மித்யா அதுக்கு சொல்றாங்க. அவங்க நிசர்கஜ மித்யாத்துவம்னு சொல்றாங்க. அவங்க எந்த கருத்துல சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும். நிசர்கஜம் அப்படின்னு ஆகமத்துல நிசர்கஜ மித்யாத்துவம் அப்படின்ற மாதிரி படிச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இந்த நிசர்கஜ சம்யக்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிசர்கஜம்னா என்னது, இயல்பாக தோன்றக்கூடியது தானே அதுக்கு அர்த்தம். அந்த இயல்பா தோன்றக்கூடியது கூட முன்ன எப்பாவது தேசநாள் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அந்த ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த அர்த்தத்துல இங்க சொல்றாங்கன்னா அது ஓகே. ஆனா இயல்பாக தோன்றக்கூடியது அப்படின்ற இயல்பு என்ற சொல்லுக்கு அக்ரஹீதம்ன்றது பொருந்தாது. சரிங்க சார், நன்றிங்க சார். நன்றி. வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ராஜகுமாரி, நீங்க அட்மிட் பண்ணலாம். சமயக் தரிசனம் சார். சமயக் தரிசனம். இந்த நம்ம அதாவது அந்த நீங்க படிக்கும் போதே உங்ககிட்ட அந்த சந்தேகத்தை கேட்டுக்கலாம் தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். அந்த ஏகத்துவம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, 143ஆம் பக்கம். அந்த ஏகத்துவத்துக்கு முன்னால ஒற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க வாசிக்கும் போது ஒருமைன்னு சொன்னீங்க. அந்த ஒருமை தானே அங்க பொருள். ஆமா, ஒருமைப்பாடு. ஒருமை ஒற்றுமைன்னா அது வேற, ஒருமைங்கிறது அதுக்காக தான் நான் ஒருமைன்னு சொன்னேன். ஒருமைப்பாடு நீங்க படிச்சுங்க, அத கொஞ்சம் திருத்திக்கலாமான்றதுக்காக. திருத்திக்கலாம். அது ஒற்றுமைன்றது பொருள் நல்லா வராது.
அதே மாதிரி அடுத்த பேராகிராஃப் நீங்க இதுக்காக நான் முயற்சி பண்ணியிருந்ததுனால அடுத்த பேராகிராஃப் நீங்க படிச்சீங்களா இல்லையான்றது படிக்கலன்னு நினைக்கிறேன் சார். அது ஆன்மா என்ற சொல் வந்து ஆடம்பரங்களுக்கும் சப்த ஜாலங்களுக்கும் அப்பாற்பட்டது. அந்த இடம் நான் படிச்சேன். நான் சொற்களை கொஞ்சம் மாத்தி படிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க திரும்ப கூட பார்க்கலாம். அந்த சொற்களை எப்படி நான் மாத்தி படிச்சேன்னா, சப்த ஜாலங்கள் அப்படின்றதுக்கு பதிலா வார்த்தை ஜாலங்கள்னு போட்டேன். வார்த்தை ஜாலங்கள்ன்றது நமக்கு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சொல். ஒருமைன்றதை திருத்திக்கலான்றதுக்காக அதுதான் இடையீடு வரும்பொழுது தொடர்பு விட்டு போகுது. அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது நோட் பண்ணி வச்சுங்க, நீங்க கேட்கலாம். நடுவுல கேட்கும் போது என்னன்னாக்கா அப்புறம் எல்லாரும் உங்களுக்குமே தொடர்பு வராது. நேரா பிசிக்கலா பண்றோம்னா அப்ப நீங்க கேட்கலாம், தப்பு இல்ல. ஆன்லைன்ல நடுவுல கேள்வி வந்தாக்கா அப்புறம் அது சரி வராது. கடைசியில் ஓகே, நன்றி. அடுத்துங்க வேற யாராவது? திரிசலா, நீங்க அட்மிட் பண்ணலாம். திரிசலா அட்மிட் பண்ணிட்டீங்க, சொல்லுங்க. நீங்க பேசுறது கேக்குது, எனக்கு வரலையே. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? அவங்க மீட் பண்ணிட்டாங்க சார். திரும்பி திரும்ப மீட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணுங்க திரிசலா. பண்ணிட்டேன்னு சொல்றது எங்களுக்கு கேக்குது, நாங்க சொல்றது கேக்குதா? ஆனா திருப்பி மீட் ஆகுது. மீட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. சமயக் தர்ஷன் ஜி. சமயக் தர்ஷன் சொல்லுங்க. நம்ம வந்து இப்போ ஆன்மா வந்து சிந்தனை பண்ணலாம்னு சொல்றீங்க. அந்த ஆன்ம ஸ்வரூபம் அந்த மாதிரி அது வந்து சிந்தனை பண்றோம். ஆனா அந்த ஆன்மாவை அனுபவம் பண்றதுன்றது வந்து இப்போ வந்து அது இயல்பாதான் வருமா, நம்ம முயற்சியால வருமா அந்த ஆன்ம அனுபவம்? அதுவும் இந்த 5ஆம் காலத்துல இந்த ஆன்ம அனுபவம் வருமான்னு சொல்லுங்க ஜி. பெருமுயற்சி வேணும். சாதாரண முயற்சி எல்லாம் போதாது, ரொம்ப அதிகமான முயற்சி தேவை. அமிர்தச்சந்திராச்சாரியோட 6 மாசத்துக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம நீங்க இந்த சந்திரபிரப தீர்த்தங்களுடைய புராணத்துல கூட சமயக் தர்ஷனம் எப்படி வரும்ன்றது ஸ்ரீ புராணத்துல சந்திரபிரப தீர்த்தங்கிற புராணத்துல வருது. அதை நான் இதுல கூட படிச்சிருக்கேன். இந்த ஜினசாசன் டியூப்ல கூட அது ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கோம். அதை கூட நீங்க கேட்கலாம். நாமளே இந்த பரமாகம் வகுப்புலேயே பின்னாடி அதை பத்தி எல்லாம் வகுப்புகள் அடுத்தடுத்த செமஸ்டர்ல வரப்போகுது. அதுல நீங்க இன்னும் தெளிவா தெரிந்து கொள்ளலாம். ஆனால் முயற்சி இல்லாமல் எதுவும் வராது. கண்டிப்பா முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணும். ஆனா இந்த காலத்துல அனுபவம் வரும் கண்டிப்பா வரும். அனுபவம், ஆமா, அனுபவம் 6வது 7வது குணஸ்தானம் வரை இந்த காலத்திலயும் முனிவர்கள் இருக்க முடியும்ன்றதுதான் ஆகமமே சொல்லுது. முனிவர்கள் ஆத்மானுபவம் இல்லாம முனி நிலையை யாருமே அடைய முடியாது. ஆத்மானுபவம் என்பதற்கு என்ன பொருள் அதெல்லாம நாம பின்னாடி விளக்கமா சொல்ல போறோம். இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய செமிஸ்டர்கள்ல அதை பத்தி எல்லாம வரும். அதனால ஆத்மானுபவம் கண்டிப்பா இந்த 5ஆம் காலம் இறுதி வரை ஆத்மானுபவம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இருக்காது. ஆனா இப்ப ஆத்மா அனுபவம் இந்த இப்ப வந்தாலும் 5-6 குணஸ்தானங்கள்ல சமயக் திருஷ்டி ஆக முடியும். சமயக் திருஷ்டி 4வது குணஸ்தானத்திலே சமயக் திருஷ்டி ஆயிடுறோம். சமயக் திருஷ்டி ஆகும் போது ஸ்வரூபாச்சரண சாரித்திரம்னு ஒண்ணு சொல்றாங்க. அங்கேயே ஆத்மானுபவம் இருக்கு. ஆனா அந்த ஆத்மானுபவம் முனிகளுக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. முனிகளுக்கு இருக்கிறது அந்தர்முகூர்த்தவரிலும் இருக்கும். ஆனா சமயக் திருஷ்டிக்கு சும்மா ஒரு க்ஷண நேரம் வந்து போயிடும், அவ்வளவுதான். ஆக ரெண்டும் ஒரே இனம். ஆனா இங்க ரொம்ப கம்மியா இருக்கும், அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஆக சமயத்துவம் என்பது 4வது குணஸ்தானம். அப்புறம் தான் சிராவக நிலையே. 5ஆம் குணஸ்தானம் சிராவக நிலை, 4வது குணஸ்தானம் சமயத்துவ நிலை. 4வது குணஸ்தானத்திலிருந்தே மோட்ச மார்க்கம் தொடங்கிறது. சரிங்க. நிறைய இருக்கு, நிறைய நீங்க கேட்கலாம். ஸ்ரீ புராண வகுப்புலயும் இதெல்லாம் வருது, இந்த வகுப்புகள்லையும் பின்னாடி வரப்போகுது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய பதில் விடைகள்லாம் நிறைய வரப்போகுது. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க.
சரிங்க ஜி. தேங்க்யூ ஜி. நன்றி. நன்றி. அடுத்து வேற யாராவதுங்க? நான் யாருக்கு இவ்வளவு சந்தேகம்? நான் யார்? ஓகே. யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் யார்? சரிங்க. கலைச்செல்வி அட்மிட் பண்ணலாம். ஹலோ ஜி, சொல்லுங்க. ஜி வந்துடும் ஜி. வந்தனா எனக்கு சொல்லாதீங்க. சமயதர் ஜி. ஜி அவிரத குணஸ்தானம் சொல்றேன்ல ஜி, அது வந்து உணவு தியாகத்தை வச்சுதான் விரதமா எப்படி ஜி? விரதம் அவிரதம் எப்படி ஜி? அவிரத குணஸ்தானம் சம்யக் தர்சனம் ரெண்டும் ஒண்ணுதான். சம்யக் திருஷ்டி நிலையும் அவிரத நிலையும் ரெண்டும் ஒண்ணுதான். சம்யக் திருஷ்டி நிலையில விரதம் கிடையாது. அதாவது சம்யக் திருஷ்டியா இருக்கக்கூடியவங்களால அணுவிரதம், குணவிரதம், சிக்ஷா விரதத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த ஆன்ம தூய்மை வரல. ஆனால் இந்த வியசனங்கள், அந்த உதும்பர பழங்கள், இது போன்ற சில பேசிக் அந்த ஜெயினனாக இருக்கக்கூடியதற்கு என்னென்னவோ அதை மட்டும் அவங்க பின்பற்றுவாங்க. ஆனால் அணுவிரத குணவிரதங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த ஆன்ம தூய்மை தன்மை வரல. அதனால சமயத்துவ நிலையில அவிரதியாக அவர்களை சொல்றாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா பரத் சக்கரவர்த்தி விரதியா அவிரதியா அப்படின்னா அவிரதி தான் அவரு. ஆனா சமயக் திருஷ்டி, சமயக் திருஷ்டி. அவர் ஏன் அவிரதி? ஏன்னா விரதிகளை செக் பண்றதுக்காக காய், பூ, பழம் எல்லாத்தையும் அரண்மனையை சுத்தி பரப்புனார். பரப்புவாரா? ஸ்ரீபிராணத்துல வருது இல்லைங்களா? படிச்சிருப்பீங்களா? நானே கூட படிச்ச இதுல சொல்லியிருப்பேன். இந்த ஆவணியை விட்டு ரக்ஷாபந்தன். அதனால காய், பழம், பூ எல்லாத்தையும் அவரு பரப்புறாரு. அப்படி பரப்புறாருனாக்க விரதியா இருக்கிறவங்க அதை மெரிக்காம அப்படியே நிக்கிறாங்க, பின்வாசலால போறாங்க. ஆக அவர் அவரே. ஆனால் அவர் சமயக் திருஷ்டி, அதுவும் க்ஷாயிக சமயக் திருஷ்டி, அதே போகத்துல மோட்சம் போகக்கூடியவர். அதனால அவிரதி என்பதற்கு பொருள் சமயத்துவம் இருக்கலாம், ஆனால் விரதங்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த 5ஆம் நிலை, அவங்க 5ஆம் குணஸ்தான நிலையில அவங்க இல்லைன்னு அர்த்தம். 5ஆம் குணஸ்தானம் தான் ஸ்ராவக நிலை. சரிங்க, நன்றி ஜி. நன்றி, நன்றி, வணக்கம். வேற யாரும் இருக்காங்களா? சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த அன்மியூட் பண்ண முடியல, இல்லை சிஸ்டத்தில் அல்லது செல்ஃபோனில் உங்களால் முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட சந்தேகத்தை போடலாம், அல்லது மறுநாள் கூட கேட்கலாம். நடந்த வகுப்புகளில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். அதனால் கவலைப்பட வேணாம். ஐயோ கேட்க முடியலையே அப்படின்றதும், முடியலன்னாலும் மறுநாள் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கூட கேள்விகளை பதிவு செய்து அனுப்பலாம். அதே பேர் அப்படியே வாய்ஸ் மெயிலில் கூட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கூட கேட்குறாங்க, அது மாதிரியும் கேட்கலாம். ஆனால் நேராக கேட்டுட்டிங்கன்னா நேராக பதில் கிடைக்கும். வாட்ஸ்அப் மூலமாக கேட்கும்போது நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ தான் பதில் சொல்லுவேன். நான் உடனுக்குடனே பார்க்குறேன் அந்த அளவுக்குலாம் அவ்வளோ டேலண்ட் இல்லைன்னு சொல்லணும். வேறு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். வேறு யாருன்னா இருக்கீங்களா? வேற யாரும் இல்லை சார். சரிங்க, ஓகே. மங்கள வாழ்த்து. திங்கள் மும்மாரி பெய்க, திருவரம் வளர்க செங்கோல், நன்கிணிதரச நாள்க நாடலாம் விளைக, மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதோழி வாழ்க, எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழோடு புலிகமிக்கே.
அனைவருக்கும் வணக்கம். சம்யக் தர்ஷன். அமைகிறது. நன்றி.